எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சேவைன்னு சொன்னால், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஆட்கள்ல, வேலையில் இருக்கிற ஆட்கள்ல சகல சகல ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்து எந்த துறை ஈவன் கஸ்டம்ஸ் எடுத்து எந்த ஒரு துறையிலையும் இந்த பதவிக்குள்ளாக நீங்க போக கூடியதாக இருக்கு. அது நீங்க ஈவன் சென்ட்ரல் பேங்காக இந்த சென்ட்ரல் சாரி திரைசேரியாக இருக்கலாம், எங்கவும் இந்த பதவியில் இருக்கிறவங்க கட்டாயமாக அங்க இருக்கு. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி இது. நியமனம் பெற்ற உடனேயே இந்த பதவிக்கு போறவங்களுக்கு தான் ஒரு கடமை பட்டியல் இருக்கும். அந்த தெளிவான கடமை பட்டியல் இருக்கும். நாங்க அரசாங்கத்துல என்ன வேலை செய்யணும். சில பதவிகள் இருக்கு, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அதுல ஒரு சிலர் வேலை செய்வாங்க, இன்னொரு சிலருக்கு மருத்துவமான தேவைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க என்ன என்ன வேலை செய்யறோம் அத அவங்களுக்கு சொல்லி கொள்றதுக்கு ரைட் மைக்கேல சார் கொஞ்சம் விலங்குல சார் உங்க கதை விட்டு விட்டு கேக்குது. யாரையாவது ரைட் கிளியர் தானே? கிளியரா விளங்குதா? இப்ப கிளியர் சார். ஓகே. யாரோ மைக் ஓன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட மத்தாளோட சவுண்ட் தான் வருமா? யாரும் மைக் ஓன் பண்ணாதீங்க. அட்மின் பார்த்துக்கொள்ளுங்க. யாரும் மைக் ஓன் பண்ணா இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. ரைட். அப்படி ஒரு மிக முக்கியமான பதவி இந்த இளங்கல அரசாங்கத்தில் இருக்கிற சகல உயர் மற்ற உத்தியோகத்தர்களுக்கும் மிக நெருக்கமாக வேலை செய்த ஒரு பதவி. அதாலதான் அரச முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை என்று சொல்லுவாங்க. முகாமைத்துவம் என்று சொல்றது ஜிஇயா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், ஜனாதிபதி செயலாளராக இருக்கலாம், பிரதேச செயலாளராக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் அடுத்த கட்டத்துல இருந்து ரொம்ப நெருக்கமா வேலையில டீம் இருக்கு. நீங்க எந்த ஒரு டிஎஸ் ஆஃபீஸா இருக்கட்டும், அமைச்சு வரை போனாலும் நீங்க சந்திக்க போற அகழ்வங்க அப்படி அப்படி மிக பிரதானமான ஒரு பதவி போக்குல 500 பேர் இது பண்ணுவீங்க, 50 பேர் 60 பேர் இதுல ஜாயின்ட் ஆகுவீங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு புதுசா ஒரு 40 விதமான ஜாயின் ஆகுவீங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு 20 விதமான ஜாயின் ஆகுவீங்க. இவங்க யாரும் இதுல நீங்க செலக்ட் ஆகுவீங்களா? அப்படி இருக்க மாட்டேங்க. நான் உங்களுக்கு சொல்லி ரைட். இதுல மிக பிரதானம் என்னென்றால் சரியான போட்டி இருக்கின்றன. வளமைய மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அண்மை காலமாக ஒரு கடந்த அதாவது கிரைசிஸ் இருக்க போறாங்க இளங்கட நிதி பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நியமனங்கள் செய்யப்படும். அந்த அடிப்படையில மிச்ச காலத்துக்கு பிறகு இந்த போட்டி பரிசு நடத்தப்படாது. இதுல நிறைய பட்டதாரிகள்ல இருந்து ஒன்று பட்டம் முடிச்சவங்க, அடுத்தது இந்த முறை ஏ-லெவல் ரிசல்ட் வந்தாங்க. அவங்க ஏ-லெவல் ரிசல்ட் வந்தவங்கல இருந்து பட்டம் பெற்றவங்க வரையும் இதுல போட்டி கொடுப்பாங்க. பயப்படணும். என்ன போட்டி போட்டாலும் யாரு வெல்ல போறாங்கன்னா எல்லா கிராஜுவேஷன் இதுல பாஸ் பண்ண போறது. ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள பலம் பலையினம் இருக்கு. ஃப்ரெஷ் கிராஜுவேட் பாஸ் பண்ண எல்லாரும் இது பண்ண யாரும் ட்ரை பண்றாங்க, யாரு இந்த நுட்பங்களை சரியா புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்க இதை பாஸ் பண்ணுறாங்க. ரைட். இதை நான் இந்த கிளாஸ்ல செய்யற ஒரே ஒரு நோக்கம், இதுல எனக்கு எல்லாரும் சேர்ந்தா கூட நான் ஒரு நாள் இங்க ஏர்ன் பண்ற ஆசை தரையில. ரைட். இதுக்கு என்ன நோக்கம் என்றால், நான் வளமையா அந்த கிளாஸை செஞ்சு வந்ததால அந்த பழகப்பட்ட அதே பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு தனித்தனியா வாட்ஸ்அப்ல அதுல கேட்டுக்கிட்டு இதற்கு ஈடு கொடுக்க ஒரு வகையிலான அதோட என்ன ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போனாலும் செய்யணும்ங்கிறதால அந்த கிளாஸை செய்யணும். மத்தாக்கள் மாதிரி நீங்க எவ்வளவு விட்டு விட்டு வந்தாலும் உங்களை எடுத்து காசு வரதான் நீங்க செய்யறதுக்கு இல்லை. இதுல காசு வர பொருள் பெரும்பாலும் காசு வரது அதிகமாக யாருக்கு கொடுக்கும், மற்ற வளவானது கொடுத்துருக்கும். ஒழுங்கினமா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பணும். ஆனால் ஒன்று சொல்றேன், இதே மாதிரி 40 பேர் எடுத்து இதுக்கு முதல் வந்த போட்டி பகுதியில 22 பேர் போயிருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து மட்டும் ரைட். 22 பேர் போயிருக்காங்க ஒரு ஊர்ல. பேர் ஆகும் பேர் ஆகுல எத்தனை பேர் போயிருப்பான்னு பாருங்க. எல்லாமே எனக்கு தெரிகிற எஃபர்ட் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொள்ளுங்கள். இதை கிளாஸை நடத்த போற யாருன்னா இது ஒரு கோல்டன் அல்லது ஆத்து மீன்கள் மாதிரி தான் இந்த பதவி. நிறைய இருக்கு.
பெரிய திமிங்கலங்களுக்கு வீசின வலைய ரைட் ஆத்திமிங்களுக்கு வீசினால் யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய அவ்வளவுதான வலைகளை வீசினால் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் பழிச்சு ஆத்துல அப்படியே அள்ளிட்டு வரணுமோ அது மாதிரி பெரிய திமிங்களுக்கு வலை வீசி வெண்டு ஆக்கள் உங்களுக்கு படிப்பீங்க. சாதாரணமா நோமலான பதவிகள்ல இருக்கிற ஆக்கள் இல்லை, டீச் பண்றங்கிற மாதிரி ஆக்கள் இல்லை. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, இதை விட டாப் இளங்கள் டாப் லெவல் எக்ஸாம் எழுதின ஆக்கள் உங்களுக்கு செய்யப்படாது. ரைட், அதுல ஒரு ஆள் தான் ரைட் அப்ரோச் சொல்லி அவர் இந்த முறை வந்து எஸ்எல்இஎஸ் எஸ்எல்பிஎஸ் எஸ்எல்ஏஎஸ் இந்த 2 பரீட்சையிலையும் இந்த மாதிரி சக்சஸ் எழுதி நியமனத்தை காத்துட்டு வரும். ரைட், அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட் உங்களுக்கு போட்டிருந்தேன். எங்களை மற்ற தமிழ்ல நான் உங்களுக்கு எனக்கு கடுமையாக நேரம் எடுத்துக்கொள்ளேன். அதே நேரத்துல தமிழ் ஸ்பெஷல் செஞ்ச தமிழுக்குரிய அந்த முதல் பகுதி அவ்வளவையும் உங்களுக்கு அழகாக ஒப்புவித்து எடுத்தாங்க. அப்படி அவரை பிடிச்சு கொண்டு வந்து அவர் உங்களுக்கு செய்வார். அவர் இந்த பரீட்சையும் பாஸ் பண்ணுவார், இதுக்கு முதல் எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணுவார், தெளிவாக விளைக்கும். அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கணும். இப்படி எல்லாம் டொப் லெவல் ஆக்களை பிடிச்சு கொண்டு உங்களுக்கு கிளாஸ் செய்யறதுனால் நீங்க எங்க கிளாஸுக்கு போறீங்கிறது அது உங்களுக்கு கொடுத்தது. இங்க கிளாஸுக்கு வந்தால் நீங்க ஒரு ஒரு சின்சியரும் கொண்டு இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெனக்கெடுத்தி வேலை இல்லைன்னா யார் ஒரு ஆளா நீங்க இந்த இந்த லிங்க்ல இருந்துட்டு போக வேண்டியதுதான். பர்சனலா உங்களோட எந்த கண்டெக்ட்லையும் இதுவும் இருக்க மாட்டேன். நீங்க கஷ்டப்படுறார்கள், தொழிலுக்கு போறார்கள், இந்த டைம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்குங்கிறது அது வேற எக்ஸ்கியூஸ். நாங்க அவங்களோட இருப்போம். ரைட், நாங்க அவங்களோட பர்சனலா இருப்போம். இந்த கிளாஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நான் அவங்களோட இந்த போனுக்குள்ளால அவங்களோட நான் தொடர்பாகி அவங்களுக்கு வரை செஞ்சிருப்பேன். லாஸ்டா இப்ப ஒரு 2 வீக்ஸுக்கு முதலே நீங்க யோசிச்சு பாருங்க, கிளாஸஸ்ல நான் என்ன கடிதம் கொடுத்தேன், என்ன கட்டுரைகளை சொல்லிக் கொடுத்தேன், எப்படி சுருக்கணும் சொல்லிக் கொடுக்கணும், அது வந்து இல்லையாண்டு இந்த கிளாஸுக்குள்ள இருப்பாங்க. நீங்க வெளியில போன ஒரு எக்ஸாம் எழுதினா கூட எனக்கு வந்தா கூட கேள்வி கெஸ் என்ன வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அல்டிமேட்டா எனக்கு தெரியும். அதை உங்களுக்கு சொல்லுவேன். ரைட், ஏனோ சாரோடு நடக்கப்போற கிளாஸ் இல்லை, வருமானம் போதாது, பார்ட் டைம் செய்யப்படுற கிளாஸும் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட், இந்த கிளாஸ் நான் தனியே ஒரு காலத்தில் செஞ்சு செய்யும்போது யார்கிட்டையும் பர்சனலா நான் மட்டும் செய்யும்போது ₹1 கூட யாருக்கும் எஸ்எல்ஏஸ் ஆகலும் செஞ்சிருக்கேன், பிளானிங் சர்வீஸ் எல்லாருக்கும் செஞ்சிருக்கேன். அந்த காலம் வரையில நான் பாஸ் அற விழுகிறதே இல்லை. டீம் ஆகினத்துக்கு பிறகு எல்லாரும் அப்படி அர்ப்பணிக்க மாட்டாங்க. இது பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்றும் என்னென்னால் ஃப்ரீயா செஞ்சா எங்களாக இருக்கும் அதுல பெருமதி விலகி கொள்ளணும்னாலதான் எல்லாரும் எவ்வளவு தெரியும் அதை விட குறைச்சி எடுத்துக்கிச்சு. வேண்டாம், நீங்க வளவாரங்களை தரம் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்க செலுத்த போற அந்த தொகை உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அது அது ஒரு பொருட்டு இந்த காலத்துல அப்படி நடத்துது. ஆனால் இது சேவை நோக்கம் கருதி செய்யறோம். நீங்க ரொம்ப அக்கறையாக இதோட நீங்க இணைஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு. நீங்க உங்களோட பேரவளை நோட் பண்ணிக்கிட்டு நீங்க வேற எங்கேயும் கிளாஸுக்கு போறாங்களே நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கு நான் அந்த வேலை செய்யறேன். கிளாஸுக்கு இங்க வராங்கள் இவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க லிஸ்ட் போடுறாள் இல்லை, நீங்களே குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இதுல இந்த குரூப்ல வெளியே எடுத்துட்டு யார் எங்க இருந்து கூடுதலாக சரி வாங்குறாங்க. ஏனென்றால் அப்சொல்யூட்டா எப்படி படுத்தணும் என்னது. 2வது உங்களுக்கு தரப்போற விஷயம், அறிவுறுக்கிற எல்லாரும் திறனை வளர்க்கறதுக்கு எல்லாமே அறிவுறுக்கிற எல்லாரும் திறனை வளர்க்கறதுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க தமிழ் மொழி அறிவுரைக்கு, ரைட், உங்கள்கிட்ட கணிதம் சார்ந்த அறிவு, இந்த 2 அறிவையும் கொள்ளையா தேவை அதிகமா தெரியல, அதை வெறு திறனாக மாற்ற கன்வெர்ட் பண்றது எல்லா தமிழ் டீச்சராலையும் முடியாது, எல்லா கணித ஆசிரியர்களாலையும் முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஸ்கில்ஸ். அது அனுபவத்துக்கான வாழ்றது. ரைட், அனுபவத்துக்கான வாழ்த்து. 2வது மொழித்திறன் தனிய மொழி சார்ந்தவங்க அதுக்குள்ள நுண்ணறிவு இருக்கு. அதே போல மொழித்திறன் தனிய மொழி சார்ந்தவங்க அதுக்குள்ள எழுத்தாற்றல். மொழித்திறன் தனிய மொழி சார்ந்தது அல்ல, அதுக்குள்ள அலுவலகம் சார்ந்த நடைமுறைகளோட ஒரு கடிதம் எழுதுற எப்படிங்கிற அனுபவம் அதுக்குள்ள இருக்கு. நுண்ணறிவு அல்லது பொது வியோகம் தனிய வெண்கணிதம் சார்ந்தது அல்ல, அது அதுக்குள்ளேயும் மொழி இருக்கும், அதுக்குள்ள விபோகம் இருக்கும், அதுக்குள்ள நுட்பம் இருக்கும், அதுக்குள்ள ஒத்தி இருக்கும், அதுக்குள்ள நேரம் அமைச்சு இருக்கும், அதுக்குள்ள மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். இவ்வளவையும் யாரும் உங்களுக்கு சொல்ல போறாங்க திரும்பவும் சொல்லுவேன், இலங்கையில அதி உச்சமான அதுக்கு அங்கால ஒரு எக்ஸாம் இல்லை, அந்த எக்ஸாம்ல பல எக்ஸாம் பாஸ் பண்ண உங்களுக்கு சொல்ல போறாங்க. அதை கடும் இதாக நினைஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க நீங்க 100% கிளாஸ்ல இருந்தால் நீங்க 100% டெவலப் ஆகும்.
90% என்றால் 90% வளர்ப்பாரு. நான் அடிச்சு சொல்லுவேன், இது ஒரு ரிசர்ச் என்ற நான் எடுத்துக்கொண்ட இது. எங்களோட யாரெல்லாம் அப்பிக்கிட்டு இருந்தாங்களோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதிகமானாலும் இன்றைக்கு சிந்திச்சிருப்பாங்க. இதைத்தான் நாங்க அடையணும்னு சொல்லிட்டு அடைஞ்சிட்டான். இதுக்குள்ள போகணும்னு போறவன் 2-3 கஸ்டம்ஸுக்கு போயா சார், பிளானிங் சர்வீஸ் கஸ்டம்ஸுக்கு போயா சார், அக்கௌண்டிங் சர்வீஸ், எஸ்எல்ஐசிக்கு போயா, எஸ்எல்இஎஸ்க்கு போயா, நீங்க பார்த்து இல்ல இந்த அப்ரோச் ரெண்டு அங்கால மத்த எங்களோட நுண்ணறிவு செய்யற சிராஜ் தம்பி, அவர் 2 எக்ஸாம் இலங்கை எடுக்க போறது, எஸ்எல் ஏசா எஸ்எல் ஏசா. எனக்கு என்ன பிரச்சனை, 100 பேர் எடுக்கிற எக்ஸாம், 50 பேர் எடுக்கிற எக்ஸாம். இலங்கையில் அந்த எக்ஸாம் டொப்பாக ஆக்கள் உங்களுக்கு எப்படியான நொழிச்சு தரப்போறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், அவங்கள்ட்ட இருந்து எடுத்தது அன்றைக்கு பிராக்டிஸ். நாங்க சொல்ல போற ஐடியா பிராக்டிஸ் பண்ணினால் இதுல தொடர்ச்சியாக நினைஞ்சு வார பிள்ளைகள் உங்களோட வீட்டுக்கு பாரமாக, நாட்டுக்கும் பாரமாக, வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏணியாக இருப்பீங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ரைட், இதுக்குள்ளே நான் நினைச்சேன் பலவாதர்கள் பத்தி நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சுட்டு அவங்க வந்து மற்ற உங்களுக்கு அறிமுகம் அதை செய்வார்கள் நான் நினைக்கிறேன். இந்த இந்த ரைட் இதை பாருங்க. இதுல இதுதான் உங்களுக்கு அந்த கெசட்ல பிரச்சனை. கெசட் இது வரையில நாங்கள் பார்த்து தமிழ்ல இல்ல, ஆங்கில கெசட் வெளியாகும், ஆங்கில கெசட் பாட்டை காணல, இல்ல பிரச்சனை இல்லை. ரைட், என்ன பிரச்சனை இல்லை. இதுதான் உங்களோட கெசட்ல இப்படித்தான் வரும், மாறுறது தான் தூக்கி காப்பி பண்ணி போடுவோம். இதுதான் இருக்கு தான் உங்களோட அதுக்குரிய கெசட் கெசட் பகுதி, உங்களுக்கு தேவையான பகுதி. ரைட், இந்த பகுதியில பாருங்க 2 ஹவர்ஸ் லாங்குவேஜுக்குரிய டைம், 1 ஹவர் அப்டிடியூடுக்குரிய டைம். இதுல ரைட் 50 கொஸ்டின்ஸ் அதுல வரும். அப்டிடியூட்ல 100 புள்ளிகள் 40 எடுக்கணும். லாங்குவேஜ் 2.5 மணி நேரம் 100 புள்ளிகள் 40 40 என்னென்றால் நீங்க 1ல 90 1ல 39, இப்ப எத்தனை கூட புள்ளி, 1ல 90 1ல 30, 129, 125க்கு 2 125 வாராக்கள் எடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நியமனம், உங்களுக்கு கடிதம் தான். என்றால் நீங்க 2 சப்ஜெக்ட்லையும் ஆக குறைஞ்சது 40 எடுத்திருக்கணும். அதே நேரத்துல கூடுதலான புள்ளி எடுத்தாக்கள்ல வந்து உங்களுக்கு கடிதம், நேர்முக பரீட்சை கடிதம். நேர்முக பரீட்சை எல்லாம் புள்ளி எல்லாம் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் சரியான வயசு அதெல்லாம் சரியான பார்த்துட்டு உங்களுக்கு நியமனம் வருவாங்க. அதுக்குரிய புள்ளிகள் எதுவும் இல்லை. இதான் அதுல அந்த கட் ஆஃப் மார்க்ஸ். ரைட், இப்ப candidates are required to obtain an aggregate of at least 50 of the total marks the examination. Right, right. இப்ப 2 சப்ஜெக்ட் இருக்கு, அதான் உங்களுக்கு படிப்பீங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் தமிழ்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மொழிக்கு சொன்னாங்க. அது மொழி, இந்த மொழித்திறன் அதாவது நீங்க விளையாட்டை பத்தி உடற்கல்வி சுகாதாரத்தில் ஒரு விளையாட்டை பத்தி படிச்சீங்க. ரைட், விளையாட்டை பத்தி தெரியும். கிரிக்கெட்டை பத்தி படிச்சிருக்கீங்க, கிரிக்கெட் இத்தனை பேர் விளையாடுற, கிரவுண்ட் இத்தனை, இந்த அளவுக்கு இருக்கணும், பிச் இந்த அளவுக்கு இருக்கணும். அது அறிவு, விளையாட்டு அறிவு. விளையாட்டு திறனுங்கிறதுனா அது விளையாட்டு. ரைட், இதான் வித்தியாசம். ஸோ மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ், ஆனால் கண்ட்ரோல் தெரியும். மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு பெரிய பந்தியை சுருக்க தெரியாது. மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய பந்திக்குள்ள இருக்கிற விடைகளை தேடி கண்டுபிடிச்சு விளையாடிக்க தெரியாது. ரைட், மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பேசுவீங்க, எது எழுவா எது பயனில் தெரியாது, எது உறுப்புன்னு தெரியாது, இந்த இடத்துல எந்த உறுப்பு பிளண்டு தெரியாது, எது வலுன்னு தெரியாது. இதுகள் இந்த திறன்கள் உங்கள்ட்ட இருக்கிறதா அளவுகள் தான் இது நான் இப்ப சொன்னது. ரைட், கடிதம், கட்டுரை, சுருக்கம், அதோட தமிழ்ல இலக்கண கேள்விகள் கொஞ்சம், அதே நேரத்துல தமிழோட சார்ந்த இலக்கியத்தோட சார்ந்த சில இலக்கியம் பெரும்பாலும்
அந்த மரபு தொடர்கள் அந்த மாதிரியான இதுகள் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்படும். ரைட். லாஸ்டா ஒரு மொத்தமாக 10 கிளாஸஸ் தான் நடத்தினோம். ஏன்றால் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் வந்ததுக்கு பிறகுதான் திரும்ப அவங்க கால் பண்ணி நடத்தினதால மிக தெளிவாக அவங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்க எல்லாரும் தெரியாது. ஆனால் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் க்ளோசிங் டேட்ல இருந்து ஒரு இன்னொரு 60 நாளாவது எடுக்கும். அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு டேட் அட்மிஷன் வாரது. ரைட். எங்களோட ஸ்டிக் கன்சிஸ்டண்டாக நீங்க இருப்பீங்கன்னால் நீங்க நிச்சயமாக இந்த பரீட்சையில பாஸ் பண்றது வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கும். அது நீங்க இரவு என்ன சொல்றதை கேட்டு உங்களோட வீட்டிலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய தியாகம். முதலாம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு படிப்பிக்கிறீங்க. 5ல இருந்து 9, 9ல இருந்து எப்படி படிப்பீங்க ஓயல் வரை, ஓயல் பாஸ் பண்ண கால கால தண்ணிக்குள்ள விட்டு படிப்பிக்கிறீங்க. கண்ணுல வெங்காயத்தை குடிச்சிட்டு படிக்கிறீங்க. கெம்பசிக்கு போனே இல்லை எங்கேயோ கிடந்த மாதிரி எல்லாம் 5, 6, 6ல இருந்து 7, 9ல இருந்து 11, 11ல இருந்து 13, 13 முடிஞ்சு இன்னொரு 4 வருஷம் 3 வருஷம் என்னத்துக்கு படிக்காங்கன்னா அடுத்ததுக்கு தான் படிக்கணும். எங்கேயாச்சும் வேலைக்கு படிச்சிருக்கீங்க, வேலை தர போறோம் படிங்கன்னு சொன்னா படிக்கிறீங்களா? இந்த இதுதான் இது அப்டிடியூட் அதிகமாக அப்டிடியூட் என்ன வரப்போகுது சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்துவார். இது நான் உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிடுவேன். இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன. ரைட். இப்படிதான் உங்களுடைய பேப்பர்ஸ் இருக்க போகிறது. ரைட். ரைட். சுருக்கம் இந்த கிரகித்தலுங்கிற பகுதியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த அந்த ஏனைய பகுதிகள் உங்களுக்கு நான் சொல்றேன். 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10, 11ல வர இலக்கணம் இலக்கியம் சார்ந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்வளம் தெரிஞ்சிச்சு இது பண்ண போறீங்க அதை நீங்க அந்த ஸ்கில்ஸ் அவர் உங்களுக்கு டெவலப் பண்ணி விடுவாரு. மிக பிரதானமாக கேள்வி எல்லாம் இதுக்குள்ள அதிகூடிய புள்ளிகளை உங்களுக்கு அள்ளித்தரப்போற விஷயங்களை இது பண்ற இது முதலாவது வரப்போற கேள்வி டைப் உங்களுக்கு காட்டும். இது முதலாவது. இப்படி ஒரு பெரிய ஒரு தலைப்பை தந்து பெரிய ஒரு தலைப்பு வந்து பந்தியத்தை வந்து பெரும் இந்த பந்திய 3ல் 1ஆக சுருக்குங்கள் அல்லது இந்த பந்தில 70 சொற்கள் சுருக்குங்கள் அல்லது 90 சொற்கள் சுருக்குங்கள் சொல்லி வரணும். சுருக்கம். ரைட். இது மிகப்பெரிய ஒரு பந்தியாக இருக்கும். இந்த பந்தியை எப்படி டெக்கிள் பண்றதா நீங்க சாதாரணமாக சுருக்கவே மாட்டீங்க. ரைட். இந்த கேள்விகள் இதே சமனான கேள்விகள் தான் இலங்கை நிர்வாக சேவை உள்ளிட்ட மிக பெரும் போட்டி பற்றியது வார்கள். அப்ப அந்த 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 அனுபவங்களை உங்களுக்கு தருவாங்க. எப்படி சுருக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டப்படும். ரைட். இப்படி ஒரு வரணும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது எப்படி இருக்கணும். சும்மா பாஸ் பேப்பரை தாங்க முதல் பேப்பரை தாங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கும். கணிதம்னா என்ன சூத்திரம், அதை செய்யறதுக்கான ஃபார்முலாஸ் என்ன என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து அழகா விளங்கப்படுகிறார். எந்த எந்த தந்தாலும் நீங்க சொல்யூஷனை அதாவது தீர்வு பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. ரைட். அது போலதான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் இப்படிதான் நீங்க பாருங்க. ரைட். இதை நாங்க 3ல் 1ஆக சுருக்க வேண்டி வரும். சுருக்கம் என்பது கிரகித்தல் சில கிரகித்தல் அடுத்த கிரகித்தல் செய்தி அடுத்த படி. ரைட். சொல்றோம் நாங்க சுருக்கம் சொல்லுவாங்க அல்லது கிரகித்தல் சொல்லுவாங்க. அது என்னதான் தான் விஷயம் எது. ரைட். 2வது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2வது 3வது ஒரு கிளிக் 4 விஷயம் தான் மொத்தம் மாதிரியா மொத்தமாக 4 விஷயம் தான். இந்த 2வது 3வது இந்த 2ம் 3வது விஷயமும் ஒன்றுக்குள்ளதான் வரும். ஒன்று என்னன்னு ஒரு ஒரு வாக்கியத்துல இப்படி இப்படி ஒரு பந்தியை தந்துட்டு ஒரு 10 வரி வாரம் ஒரு கொஞ்சம் அந்த பந்தியை விட ஒரு 3ல் 1 பங்கான பந்தியை இருந்தது. இந்த சிறு பந்திய ஒரு வாக்கியத்துல எடுக்கும். அந்த ஒரு வாக்கியம்ங்கிறதுக்குள்ள என்னென்ன அடங்குங்கிறது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். படிப்பிக்கும் போது சொல்லிட்டேன். ஒரு வாக்கியத்துல எடுக்கும். ஒரு வாக்கியம்னா கிடக்கிறதெல்லாம் வெட்டி குத்தி போட்டு நிச்சய பாரத்தை கொண்டு வருதுல அது எப்படி ஒரு வாக்கியமாக இருந்தால் ஞாபகம் சொல்லுங்க. சுருக்கம் அதுல பிரதான நிபந்தனை கிரகித்தல் என்னென்றால் இங்கு நான் இவ்வளவு நேரம் கூட பேசுறேன். இன்றைக்கு கிளாஸ் ஒர்க்குள்ள வரல ரெக்கார்டிங் தரப்படுறீங்க என்ன கலைஞர்
நீங்க என்ன போயின்னு சொல்லுங்க, அதுதான் சுருக்கம். நான் கதைச்சத அதே மாதிரி சொல்றேன். நான் கதைச்ச விஷயத்துல கருவை சொல்லுங்க, நான் சரியா பேசுன மாதிரி சொல்ல மாட்டேன். இதைத்தான் நீங்க இதுல செய்ய போறீங்க. அதை எப்படி செய்விக்கிற, உங்களை எப்படி டெவலப் பண்ண இடையில நான் மறந்துடுவேன். உங்களுக்கு சொருகி கொடுத்தேன். கணிதத்துல நீங்க சீரா, தமிழ்லயும் சீரா. கணிதத்துல எழுத முடியுமா? தமிழ்லயும் எழுத பிரச்சனை. அவங்க கணிதத்திலையும் தமிழ்லையும் ஏ, நீங்க கணிதத்திலையும் தமிழ்லையும் சி. அவங்க அந்த ஏங்கிற அறிவை வச்சுட்டு கணிதத்துல ஏங்கிற அறிவை வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த நுண்ணறிவு மெட்டல் வேற. கணிதம் அதுக்கு உதவும், கணிதம் நுண்ணறிவு இல்லை. கணிதம் தெரிஞ்சா வச்சுக்கிட்டு இது எப்படி இருக்கு போகுது, ஷார்ட்கட் அந்த விஷயத்தை செஞ்சுக்கணும். ரைட்? இது மதிநுட்பம். இதுக்கு மதிநுட்பம். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 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 ஆள் எந்த படிப்பும் இல்லை, ஆனால் அவர் கணக்கு வைப்பார். கணக்கு வைப்பார். அவருக்கு 1 எழுதுறியா 2 எழுதுறியா 3 எழுதுறியா சரியா கணக்கு. கறி கட்டி உங்களோட இது ஓபன் பண்ணி கொள்ளுங்க. அட்மின் கொஞ்சம் கவனிங்க, அதை கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு கறி அடுப்பு கறியை வச்சு இடியப்பம் வைக்கிற ஒரு ஆள் என்ன செய்வார்? எத்தனை இடியப்பம் கடமை கொடுக்கன்னு சொல்லி 1 2 கட்டை 3 4 கறி போதும் 5 ஆக்கி அப்படி எப்படி, அல்லது நமக்கு 5 ஆக்குறங்கிறது உண்டு 10 ஆக்குவார் 9. இது அவர் கற்றுக்கொண்ட விஷயம். இவருக்கு கணித அறிவு இருந்ததா? இல்லை. இந்த ஒரு கோடு 1 இடியப்பம், 2வது கோடு 2 இடியப்பம், 3வது கோடு 3 இடியப்பம் தான் தெரியும். இதுதான் நுண்ணறிவு. ரைட்? எண்ணறிவு இருந்தால் நுண்ணறிவு டொப்ல இருக்கு. எண்ணறிவு இல்லாதவங்க நுண்ணறிவு. உங்கள்ட்ட நுண்ணறிவை அளவிட போறதுதான் அந்த 2வது சப்ஜெக்ட். இது தமிழ் மொழியில நீங்க எக்ஸாமுக்கு போயிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் அந்த டைம்ல இதாக இருப்பீங்க. ஆனால் கவிஞரா இருக்கு, நல்ல கதை எழுதுறாக்கா இருக்கு. இது இந்த கவிஞர், இந்த கதை எழுதுறவர், இந்த பேச்சாளர் யார்? அவர்தான் மொழித்திறன் உள்ளவர். இவங்களை நாங்க மெருகற்றோம். அதோட இறைவன் ஒரு வாக்கு இன்னமல் அவன் அழுபிக்கும் எண்ணங்கள், அதாவது செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். அதாவது அதுல இது உங்களுடைய எண்ணத்துக்கு உங்களுடைய கூலி, உங்களை அடைஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தன் எதை நோக்கி ஓடுறான் நீங்க பார்த்துருப்பீங்க, அதவன் அடைவான். யாரும் பின்னாலும் கடைசி அடைவான். அதை மாதிரி ஒன்றுல இருந்தா அவன் நினைச்சு பார்க்க மாட்டேங்க, அவன் அதை அடைவான். இவன் உங்களோட ஏரியாவில் ஒருத்தன் இருப்பான், இவன் இவன் என்னென்று வாழப்பான் இருப்பீங்க, அவன் சொல்லி தெரியவானவங்கள நான் யூகே நோக்கம். யூகேயால கொழும்புக்கு போறதுக்கே தெரியாது. ஆனா ஒரு நாள் யூகேக்கு போயிருக்கான். அந்த 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 கோட்டுல அவன் பயணிக்கிறத போது அவனுக்கு அந்த வழிகளை கண்டுபிடிச்சு. அதுதான் இதுல நீங்க வீக்கான ஆகலாம் பேச்சில அண்ட் மொழியில. ஆனால் இந்த திறனை நீங்க வளர்த்து கொண்டிருப்பீங்க. இருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு இது சம்பந்தமாக. என்னுடைய உங்களுக்கு குரூப்ல போடுறேன். அதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மொழி சார்பா, கட்டுரை சார்பா போட்டிருக்கேன். இருந்து பாருங்க. ஐ மீன் எக்ஸ்ப்ளோரா, ரைட்? AMEEN XPLORA, ரைட்? அந்த இதுல போய் தாராளமா போட்டிருக்கேன். தாராளமா அவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கேன். பாருங்க. வகுப்புல தொடராக நெஞ்சு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். ஏதும் பர்சனலான பிரச்சனை இருக்கிறார்கள், அட்மின்ல பேசிக்கொள்ளும். உங்களுக்கு பர்சனலான பிரச்சனை இருக்கிறார்கள், அட்மினோட நீங்க பேசிக்கொள்ளுங்க. ரைட்? இது உங்களை சமூகத்துக்காக உருவாக்கி ஒரு நன்மை கிடைக்கும். எனக்கு இதுல ஒன்றும் கிடைக்காது. நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யறேன் எங்கிறது ஆஸ்திரேலியா. ரைட்? நீங்க ஒரு 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 1 hour ஒர்க்குக்கு போனால் $60 to $70 பே பண்ணுவோம். ரைட்? ஒரு ஒரு $60 பே பண்ற ஒரு கிளாஸ் செய்யறேன் 2 hours. அதுக்கு முதல் நாள் எத்தனை மணித்தியாலம் நிலக்கடன் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் வந்து நிலக்கடன். அவ்வளவு பேமெண்ட் உங்களுக்கு தெரியலாம். இது இறைவனுக்கு ஆசைய விஷயம். அலட்சியமா இருக்கிறாங்க கூட அள்ளி வீசிடுவோம். உங்களுக்கு சொல்லி கூட எனக்கு இது லாப தொழிலா இருந்தால் கஸ்டமர் வரணும், கஸ்டமரை நான் வாங்க சார் பாட்டி இது சொல்லி இந்த விற்கணும். அது தேவை எனக்கு இல்லை. அக்கறையான பிள்ளைகளுக்கு மட்டும்
இதை நான் கொடுப்பேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். எந்த இதுவும் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் 100க்கு மேல இந்த கிளாஸ்ல அக்கமடேட் பண்ணிக்கொள்ளே இல்லாது 500 பேக்கேஜ்லாம் போகல. 100 பேரை வடிச்சு இது பண்ணி எடுப்போம். அவங்களுக்கு செய்யப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். இது வெடிக்கிறார் அதிகமான போய் 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 போய்க்கொள்ளும். இதுதான் என் இதுல நான் உங்களுக்கு மெட்ரிக் சம்பந்தமாக சொல்லிக் கொடுத்தேன். அதை பத்தி கவலை சீரான் 2 லைன் இருக்கு. நீங்க வந்திருக்கீங்கன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க பாஸ் பண்ணலாம். ஏன்னால் நான் ஒரு காரணம் சொல்லிக் கொடுத்தேன். என் டிரைவர் ரைட் உண்மையான கதை. எந்த டிரைவர் நான் லாஸ்டா இப்ப டிஎஸ்ஆர் எனக்கு டிரைவிங் பண்ணக்கூடிய அதுக்கு முன் உள்ள வந்துட்டு பிரதேச சபை. அதுல யாருன்னு சொல்லி சொன்னால் லேபர் வேலை செய்யும். அங்க இருக்கிற டேபிள்லாம் துறைக்கிற ஒரு பிள்ளை ரைட். அது யாரை பேர்னால் மைனஸ் ஸ்டாஃப் சொல்றேன் கிளீனர். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன். அப்ப அவங்கள்ட்ட கட்டித்தானே இப்படியே இடிக்க போறீங்க அல்லது வேறதுக்கு போறேன் எங்க சார் 2 பேரும் சிங்கிள் ரைட். அவங்க 2 பேரும் சிங்கிள் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இல்லை அது சிங்கிள முடிந்தாங்க. ஒரு ஆள் 2 டிரைவர் சிங்கிள். அவங்கள கூப்பிட்டு ஒரு 3 days ரைட். அவங்க என்ன எழுதலாம்னா உங்களோட லிமிட்டட் உங்களோட இந்த சப்ஜெக்ட்ல லிமிட்டட் கோட் பண்ணும். இது கோட் பண்ணுமா லிமிட்டட் கோட் பண்ணுவாங்க ரைட். இது 75 பேர் அது 25 பேர். அவங்களுக்கு இதே மாதிரி சப்ஜெக்ட் அவங்களுக்கு படிச்சு அந்த 2 பேரும் நான் படிச்சு கொடுத்தேன் ரைட். அந்த 2 பேரும் நான் வரும்போது ரிசல்ட் வந்து நான் வரும்போதே அவங்க எந்த ஆபீஸ்லயும் மற்ற ஆபீஸ்லயும் இருந்து ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்க. என்னென்னால் அது அந்த 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 என்ன வரப்போம் எப்படி இருக்கு ஆன்சர் பண்ணுங்க. அறிவறிக்கும் திறன் இருக்காது. அறிவும் இருக்கும் திறனும் இருக்கும். அதை ஒப்புவிக்கிற ஆற்றல் உங்கள்ட்ட. ஸோ அறிவும் திறன் ஆற்றல் 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அறிவும் திறன் ஆற்றல். அறிவை வச்சு செய்ய நான் உங்களுக்கு திறனை தருவோம். ஆற்றலை உங்களை வளர்த்து கொள்றதுக்கான வேலையில செய்ய ரைட். இதானது நான் இது இந்த இதை நான் முடிச்சு கொள்வேன். கிளாஸஸ்ல பேசுவோம் நிறைய ரைட். இது 2வது 3வது பகுதி. இது உங்களுக்கு சொன்ன மாதிரி தனி வாக்கியத்துல ஒரு வாக்கியத்துல தடித்தகளுக்கு உள்ள பதங்களை விளக்கிடுது. அப்படி தந்துட்டு இந்த பந்தில அதை உண்டா செய்யணும். 2வது தடித்த எழுத்து. இப்ப இதுல மீள் நிதியிடல் பாருங்க. 5வது 6வது வரையில மீள் நிதியிடல். மீள் நிதியிடல் தான் என்ன? மீள் நிதியிடல் என்னன்னு எழுதணும். மீள் நிதியிடல் என்கிறத இந்த பந்தியோட தொடர்புபடுத்தியும் எழுதணும். இந்த விஷயங்களை உங்களுக்கு தருவோம். மார்க்ஸ் அள்ளி எறிவாங்க. இதெல்லாம் மத்திரங்கள் எங்களுக்கு தருவாங்களா அதுல எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த விஷயங்களை உங்களுக்கும் தருவோம். இது இந்த 2வது 3வது விஷயம். அடுத்த விஷயம் அடுத்தது 4வது இப்படி இப்படி ஒரு பந்தி இருந்தது. பெரிய பந்தி ஆகிக்கலாம். அல்லது முதலாவது காட்டின பந்தியில அரவசி இதை விட பெரிய பந்தியாகவும் இருக்கு. இப்படி ஒரு பந்தியத்தை இருந்தது. இது சுருக்கத்துல வகையா 4 இப்படி ஒரு பந்தியத்தை இருந்தது. கேள்விகள் கேட்பாங்க சுருக்கமாக வழி எழுத வேண்டி இருக்கு. நீங்க அதுக்குதான் உதாரணமாக கேள்வி காட்டிய அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க ரைட். இப்படி ஒரு பந்தியத்தை இருந்தது. வினாக்கள் சுருக்கமான வழி சுருக்கமான 1 word 2 word ஒன் லைன் அல்லது திருக்குறள் மாதிரி 1.5 ரைட். அல்லது சரியா பிள்ளைங்க பெரும்பாலும் குறையுது. அல்லது அதுக்கு கீழே நாங்க டிக் பண்ற மாதிரி வரலாம். அல்லது கூற்று 1 2 இது பண்ணப்படுது அப்படி எல்லாம் வரலாம். எது பண்ணாலும் இது வரலாம். பெரும்பாலும் குறுக்க விடைய ஆரம்பிச்சா உங்களுக்கு இது உங்களுக்கும் லேசாக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரைட். இதுல இதான் இப்ப இந்த விடயங்கள்ல நீங்க எப்படி வாசிக்கணும்ங்கிறதுக்கு 2 வகை. ஒரு விடயத்துல வாசிக்கணும். இந்த நான் சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க வாசிக்கணும். வாசிக்கிறதுல இதுல டெக்னிக் ஒன்லி 2 எப்படி வாசிக்கணும். மேலோட்டமாக வாசிக்கிற ஸ்கிமிங் ஸ்கேனிங் எங்கேயும் படிப்பீங்கன்னு தெரியல ரைட். இது எப்படி செஞ்சு கொள்ளப்படும் தான் அதுல அந்த கேள்வி மெத்தட்டை அணுகிறதுல முதலாவது உத்தி ஸ்கிமிங் ஸ்கேனிங். மேலோட்டமாக வாசித்தல் ஆழமாக வாசித்தல். மேலோட்டமாக வாசித்தல் என்பது என்ன? ஸ்கிமிங் என்பது ஒரு பதிவை அல்லது வாக்கியத்தை முழுமையாக வாசிக்காமல் அதில் உள்ள முக்கிய கருத்தை மட்டும் வேகமாக படித்து புரிந்து கொள்வது ஸ்கிமிங். ஒரே நுனிப்புள் இப்போ வர விஷயம் விஷயம் ஒரு ஒரு மனைவியின் தலையை வெட்டி வவுனியாவில் கொண்டு போன கணவன் ஒரு செய்தியை உடனே போய் கிளிக் பண்ணி விடுவு போங்க என்ன அது அப்படியே ஒரு பெரிய எக்ஸாம் படிக்க மாட்டேங்க அத மாதிரி அந்த கருத்தை அறிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு விஷயத்த மேலும் வாசிக்க எப்போது இதை பயன்படுத்தினா ஒரு கற்றோட மைய கருத்தை தெரிந்து கொள்றதுக்கு ரைட். ஒரு மற்ற கற்று நான் சொன்ன மாதிரி பந்திர மைய கருத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கும்
சுருக்கம் எழுதுறதுக்கு முதல் ப்ரிசைஸ் எழுதுறதுக்கு முதல் ஒரு தீவிர விளக்கமான பந்தியை வாசிக்கும். ஒரு சிக்கலான பந்தியை வாசிக்கும் என்ன மாதிரி ஒரு பந்திங்கிறத கண்டுபிடிக்கிறது. ரீடிங் கம்ப்ரஹென்ஷன் மொத்த பொருளை தெரிஞ்சு கொள்ள கம்ப்ரஹென்ஷன் ஒன்று ரைட். நாங்கள் அந்த அதான் மொத்தமாக அதுல மொத்த பொருளை தெரிஞ்சு அப்போ ஒரு ஓவராலா ஒரு ஐடியாவை எடுக்கணும். இதை பயன்படுத்தும் எந்த வகையான பாராகிராஃப் பந்திகளுக்கு என்றால் கோஸ் அண்ட் எஃபெக்ட் காரண காரியங்கள் விளக்கங்களை கண்டுபிடிக்கிற பந்திகள், சமூக பிரச்சனை தொடர்பான பந்திகள், சுற்றுச்சூழல் பொருளாதாரம் போன்ற விசாலமான விஷயங்கள். அப்ப இதை நாங்க எங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும் என்னத்துல எங்களை இதை நாங்க பயன்படுத்த போறோம் ரைட். இது ஸ்கிம்மிங்கிற ஒரு முறை ரைட். அடுத்து பாருங்கள் ஸ்கேனிங் ஆழமாக வாசிக்கணும். எப்படி ஆழமாக என்னத்துக்கு வாசிக்கணும் ரைட். ஒரு பெரிய பதிவில இருந்து ஒரே ஒரு தகவலை வேகமாக தேடிப்பார். அது ஐடியாஸ் எடுக்கிறது. இது எப்படின்னா மாரதியார் எத்தனையாம் ஆண்டு பிறந்தார் அந்த எதை எப்படி வாட்சி போடுறத உங்களுக்கு டெவலப் பண்ணுவோம். ஸ்கேனிங் ஸ்கில்ஸை எப்போது பயன்படுத்தாங்க தகவல்கள் அடிப்படையாக கேள்விக்கு பதில் தேடக்குள்ள கடைசி பரான 4வது விஷயத்துக்கு இது பயன்படும். பேராண்டு தொகை சதவீதம் அதாவது டேட்டா சதவீதம் ஒரு படிவத்துல தகவல்களை விவரத்தை கண்டறிய இந்த இது புள்ளி விவரங்கள் அறிவிப்பு தரவுகளுடன் கூடிய தகவல்கள் என்பதை கண்டுபிடிக்கும். சிம்பிள். நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் இப்ப விளங்கினோம். இதை எப்படி செய்ய போறது உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். நீங்க உங்களுக்கு புதுசா இருக்கு நிச்சயமா ரைட். சுருக்கமாக சொல்லும் இதுதான் அதுல விளக்க பார்த்துக்கீங்கள் ரைட். என்ன ஸ்கிமிங் ஸ்கேனிங் விஷயங்கள் தெரிவிக்கணுங்க. நோக்கம் மொத்த கருத்தை புரியும். ஸ்கிமிங்ல நோக்கம் ஸ்கேனிங் தனிப்பட்ட தகவலை தேடுறது படிக்கிற முறை ரைட். நான் விரும்பும் இந்த இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா திரும்ப சிம்பிளா விளங்கப்படுது. டோன்ட் வரி. இப்ப நான் இது அறிமுக வகுப்புங்கிறதாண்ட இது வகுப்பு இல்லை ரைட். வித்தியாசம் இல்லை. இது ஒரு பேப்பர் செஞ்சு காட்டணும் அப்படி இல்லை. அதுக்கு பேர் அறிமுகம் ரைட். அறிமுகம் என்ன செய்ய போறோம், என்னத்தை நீங்க படிக்க போறீங்க, எப்படி இருக்க போறீங்கிறத சொல்லி முடிச்சு போடுறதா அறிமுகம் வகுப்பு. சும்மா அறிமுக வகுப்புங்கிறது ட்ரெய்லர் மாதிரி. ஒரு படத்துல ஒரு ட்ரெய்லர்ல படத்தை மொத்தமா போடுறது. இதுல கிரவுண்ட் வர வைக்கிற வேலை இல்லை. இந்த ட்ரெய்லர் கிரவுண்டுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ரைட். மொத்தமாக கருத்தை புரிந்து ஸ்கேனிங் என்பது தனிப்பட்ட தகவல் தெரியும். படிக்கிற முறை ஆரம்பம் முடிவில் கவனம் செலுத்தி வாசிக்கிறேன். எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆரம்பத்துல முடிவு அதை உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு பந்தி அமைப்புல உண்மையா டாபிக் சென்டென்ஸ் இருக்கு. அந்த டாபிக் சென்டென்ஸ்ல ஒவ்வொரு பந்திலையும் கன்க்ளூஷன்ஸ் ஒரு பந்திலையும் இருக்குமா அது சரியான ரைட்டர்ஸ் அப்படிதான் எழுதுவாங்க. நீங்க வாசிக்கிற மற்ற பேஸ்புக் பதிவுகள்ல ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ் முதலாவது டாபிக் சென்டென்ஸ் ஆரம்பம். டாபிக் சென்டென்ஸ் வாட் இஸ் த டாபிக் சென்டென்ஸ், ஹவு டு ரைட் டாபிக் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கற்று சொல்லுவது சொல்லி தருவேன். அது ஸ்கேனிங் மெத்தட்ல முக்கியமான சொற்களை வேகமாக தேர்ந்தெடுக்கலாம். அதில் படிக்கிற முறை எப்போ பயன்படுத்துறா ப்ரிசைஸ் எஸ்ஏ ரீடிங்ல அதை பயன்படுத்துவோம். இதுல டீடைல்ஸ் எம்சிக்யூ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துவோம். இதுதான் ரைட். இந்த இதுல ரைட் பரீட்சையில என்ன சொல்லுங்க ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு பிறகு அஃப்ரோஸ் இருக்கீங்களா லைன்ல இருக்காரா ரைட். அப்ரோஸ் ரெடியா நீங்க? எவ்வளவு நேரம் செய்வீங்க? ஹாஃப் அன் அவர் எடுக்குமே. நான் அவர் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு அவர் முடிக்க நான் வருவேன். இது நான் பேசிக்கொள்றேன். ஆனா இப்ப ஏதேனும் உங்களுக்கு இந்த கெசட் சம்பந்தமாக 5 மினிட்ஸ் உங்களுக்குரிய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சந்தேகங்களை 5 மினிட்ஸ்ல கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தருவார் உங்களுக்கு. இதுக்கு பிறகு வரப்ப சாதாரணமான எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ற சகோதரர் மாதிரி கருங்கட்டியார் அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவர் எப்படி ட்ரை பண்ணார் சாதாரணமாக. அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு இடத்துல நான் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு யாரெல்லாம் தாராங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு படிக்கிறப்ப பக்கத்துல ஒரு தமிழ் வாசியா இருப்பார். உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு கடிகாரம் இருப்பான், இருப்பான். எல்லா இடத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் உங்களோட நாலேஜ் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். அவரும் படிப்பிக்காரு, அவரும் படிப்பிக்காரு, எனக்கு நிறைய வாரு சார், இவர ஐக்கியம் சரியா சார், இவர மெத்தட் சொல்றது தெரியும். அப்படி போகாது. நீங்க கெட்டிக்காரன் அடிக்கணும் பலர்கிட்ட போனா யாரது எமக்கு சரி வருதுங்கிறத அனலைஸ் பண்ற கெட்டிக்காரன் நீங்க இருந்தா அப்படி போங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் போவாது. உங்களை குழப்பி அடிக்கும். இவர மெத்தட்டா இவர மெத்தட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மெச்சமாயிட்டாங்க. மெச்சலையும் தான் அவந்த சார் ஒன்று செய்வாரு, அவர் வேற ஒன்று செய்வார். விட ஒண்ணு சொல்யூஷன். அதனால உங்களுக்கு குழப்பி அடிக்குது. அப்படி இல்லாம நாங்க வீட்டுல உங்க வாப்பாரி கும்பிரியா கட்டியா படுகட்டியா இதை செஞ்சு ஆட்டோம். நீங்க செஞ்சு பார்ப்பீங்க ஐக்கியூ, அவன் செஞ்சு பார்ப்போம் பட்டும் போய் கிடைக்கும். அவன் சொல்றத சொல்றேன். இன்னொரு கேள்வியை அவன் செய்வான். இங்க
அப்ரோசோரோட சொல்லி தருவாருன்னா அவன் வீழ்ச்சியாரு. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏற்படுகிறது அதுதான் உங்களுக்குரிய முறை. சொல்லுங்க நாங்க படிச்சாரு எல்லாம் உங்களுக்கு ஒரு முறையா இருக்கு. பெரும்பாலும் அது பெஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை விட ஒரு பெண் ஊட்ட இருந்தாங்க பக்கத்துல இருந்தாங்க அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது சோ பொதுவாகவே ஃபெஸ்ட்டுக்கு நீங்க இதுல சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கும். எம்எஸ்ஓ இப்ப உங்களுக்கு கால் பண்ணிக்கிற இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது தான் தெரியும். நிறைய பேருக்கு இது என்ன ஜாப்புங்கிறது சம்பந்தமாக தெரியாது. சோ இது என்னன்னு சொன்னா பிள்ளையால் ஆரம்பத்திலே எல்லாம் எம்ஏ என்று சொல்லி சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லி. அந்த இதைத்தான் 2016 ஆண்டு நினைக்கிறேன் பேரை மாத்தி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்னு சொல்லி மாத்தினாங்க. சோ 2 பேரை மாத்தி இருந்தாலும் வேலை எதையும் மாத்தி கொள்ளல. சோ இதுதான். சோ பொதுவாகவே ஆபீஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஆபீஸ் எடுத்தாலும் அமீன் சார் சொன்ன மாதிரி கட்டாயம் எம்எஸ் ஒருத்தர் இருந்திருப்பார். அப்ப அவர் இல்லாம இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி தனி சிறப்பான சலுகைகள் நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னா இப்ப பொதுவாகவே ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அதாவது ஏ ஒன்று சொல்றவங்க இருப்பாங்க. பட் இந்த ஒரு ஏஓ ஆகிற ஒருத்தருக்கு இந்த எம்ஏ ஆக இருக்கிற அதாவது எம்எஸ்ஓ இருக்கிற ஒருத்தர் தான் இந்த எக்ஸாம் எழுதலாம். இது இல்லாம எக்ஸாம்பிளுக்கு கிராஜுவேட் முடிச்சு போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க தானே, டிஓ டெவலப்மெண்ட் ஆபீசர், அப்படியானவங்களுக்கும் இந்த எக்ஸாம்கள் எழுதி கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே டைம்ல நீங்க எம்ஏஆ இருக்கும் போது எந்த வித டிகிரி இல்லாத போதும் 10 வருஷத்துல ஓல் ஐலண்ட் சர்வீஸ் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்பிஎஸ் போன்ற சர்வீஸ்களும் எழுதலாம். இதே மாதிரி தான். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு இப்ப 5 வருஷம் டிகிரி முடிச்சு அதோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா நீங்களும் இந்த ஓல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் மூலம் எழுதக்கூடிய பல பெனிஃபிட் இருக்குது. ஸோ நான் நேரம் கருத்துல கொண்டு ஷோர்ட்டாக சொல்லியிருக்கேன். இதே வேளையில இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த எக்ஸாம்ல எழுதுற குவாலிபிகேஷனை பார்த்தா அது பூரண தெளிவாயிரும். இதுல கிராஜுவேட்ஸும் இருப்பீங்க, ஏஎல் குவாலிபிகேஷன் இருக்கிறவங்களும் இப்ப கிளாஸுக்கு வந்திருப்பீங்க. நான் அதை தெளிவுபடுத்திக் கொள்றேன். இப்ப இதுல உங்களோட என்னன்னா கெசெட்ல வந்துட்டு இப்ப வரைக்கும் சிங்களம் தான் இந்த வருடத்துக்குரிய வந்திருக்குது. சோ பெரும்பாலும் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் தமிழ் மீடியத்துக்கு கெசெட் வரதால அந்த இதோட சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். இப்ப உங்களோட இந்த குவாலிபிகேஷனை பார்க்க கொள்ள இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான அடிப்படையான குவாலிபிகேஷனாக ஓலவல்ல நீங்க 6 பாடம் பாஸ் ஆயிருக்கணும். அதாவது 6 பாடம் சித்திரிக்கணும். குறைஞ்சது கூடியது எத்தனை இருக்கணும். இதுல ஆக குறைஞ்சது 4C இருக்கணும். அப்ப என்ன 6 பாடம் பாஸ் ஆயிருக்கணும்னா குறைஞ்சது 4C 2S இருக்கணும் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 4Cல உங்களுக்கு கட்டாயம் கணிதம் ஒரு பாடமாக இருக்கணும். 2வது அந்த மொழி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. போன முறை வந்துட்டு தமிழ் அல்லது ஆங்கிலம் சிங்களம் போட்டிருந்தான். இந்த முறை கணிதம் 2வது மொழிங்கிறத போட்டிக்கிறாங்க. இந்த மொழின்னு சொல்லி போட்டு தமிழ் ஆங்கிலம் அல்லது சிங்களம் சொல்லி போட்டு இதுல எதுலையாவது ஒன்றுல சி இருந்து அப்ப இத்தனை பாடம் கணிதத்துல ஒரு சி, இந்த மொழியில எதுலனான ஒரு சி, சில நேரம் இதுல 2ல உங்கள்ட்ட சி இருந்தாலும் பிரச்சனை. இதோட சேர்த்து மேலதிகமாக குறைஞ்சது உங்கள்கிட்ட இன்னும் 2C இருக்கணும். அப்ப எத்தனை 4C வந்து கொள்ளும். இப்படி குறைஞ்சது இருக்கணும் கட்டாயம். இதுக்கு மேல என்ன இருந்தாலும் பிரச்சனை. ஆக பேசிக்கான குறைஞ்சது தானே நமக்கு தேவை. சோ இந்த சொன்னது உங்களுக்கு விளங்கிட்டா மொழியில தமிழ் அல்லது இப்ப நமக்கு சிங்களம் ஒரு பிரச்சனை இல்லை. சோ அப்ப இத தமிழ் ஆங்கிலம் இப்ப சிலவங்கள்ட்ட தமிழ் இருக்காது, அப்படி இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல சி இருந்தாலும் ஓகே. பட் இதுல ஒரு சின்ன பெரியர் இருக்குது. பட் நம்ம அதை பத்தி கீழுக்கு பார்த்துக்கொள்ளும். இதோட சேர்த்து இந்த ஓலவல் குவாலிபிகேஷன் விளங்கிட்டா சொன்னது. இதுல சந்தேகம் இருக்குது அந்த ஓலவல்ல என்ன வேணுங்கிறதுல. விளங்கிடு சார். ஓகே. இதோட ஏலவல்ல நீங்க 3 பாடம் சித்தி அடைஞ்சு, அதாவது இந்த ஜெனரல் நாலேஜும் இங்கிலீஷும் இல்லாம கட்டாய பாடங்கள்ல பாஸ் ஆயிருக்கணும். பழைய பாடத்திட்டம் இங்க இல்லை. ஏன் 2007க்கும் 95ஆம் ஆண்டு இடையில பிறந்தாக்கள் தானே. அப்ப இதனால எப்படியும் எல்லாருமே புது பாடத்திட்டத்துல 3 பாடம் இருக்கிறதுலாம் எழுதிருப்பாங்க. சோ 3 பாடத்திலும் குறைஞ்சது எஸ் இருக்கணும். சோ இப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற. சோ சிலவங்கள்ட்ட ஓலவல்ல இந்த 4C 2SO இருக்காது. அப்ப இருந்தா நான் டிகிரி முடிச்சிருப்பேன், என்ன யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சிருப்பேன். சிலவங்க மாஸ்டர் என்ன நீங்க மாஸ்டரோ என்ன PhD லெவல் முடிச்சிருந்தாலும் இந்த MA எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னு சொன்னா நீங்க எழுதி கொள்ள இயலாது. நீங்க செலக்ட் ஆனாலும் இன்டர்வியூல உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பேசிக்கான தகமை அவருக்கு என்னதான் டிகிரி இருந்தாலும் இந்த 2 தகமையும் அடிப்படையான விடயம். அப்ப இது இருக்கிறால் தான் என்ன செய்யலாம், இந்த MA எக்ஸாம் அதாவது MSO எக்ஸாம் எழுத தகுதி உடையவர். சோ டிகிரி இருக்கி நான் எனக்கு அப்ப இதோட ஓவர் குவாலிபிகேஷன் தானுங்கிறது இல்லை. இதுக்குரிய தகமை இதுதான் ஆக குறைந்த தகமை என்று வச்சா அந்த தகமை இருக்கணும். அதுதான் இதுல இருக்கிற பிரதானமான விடயம். இது கிளியரா உங்களுக்கு?
ஓம் சார். ஆனா அந்த ஓஎல் வந்து ஒரே அமர்வுல எழுதணுமா இல்ல ஆஹ் 2, 3 எல்லா அமர்வு? 2, 3 அமர்வுல இல்ல நீங்க செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ங்கிறதுல 2வது தடம் 3வது தடம், பட் எல்லாமே ஒரே தடவையில இருக்கணும். சரியா? ஒன் சிட்டிங்ல இருக்கணும், சேம் சிட்டிங்கா இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம் இல்ல, ஒரே தடவையில இருக்கணும். 4C 2Sங்கிறது. இதே டைம்ல அடுத்த விடயம் இங்கிருந்து இந்த 3வது பாயிண்ட பார்த்து கொள்ளுங்க. நீங்க இந்த மொழிங்கிறதுல சிலவங்களுக்கு தமிழ்ல சி இருக்காது. அப்ப அந்த டைம்ல எதுல இருக்கும்? இங்கிலீஷ்ல சி இருக்கும். அப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு சி இருந்தா நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்டா, எக்ஸாம வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் எழுத வேண்டி இருக்குது இந்த முறை. சரியா? போன முறை அப்படி பத்தி சம்பந்தமாக இல்ல. பட் இங்க நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல சொன்னா இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதணும். பட் தமிழ்ல சி இருந்தா தான் தமிழ் மீடியம் போட்டு எழுதி கொள்ளலாம். 3 மீடியத்திலும் எக்ஸாம் நடந்து கொள்ளும். இதே டைம்ல உங்களோட வயது இந்த 18க்கும் 30க்கும் இடையில இருக்கு. இப்ப சிலவங்களை 30 வயசின் ஒரு நாள் என்று சொன்னாலும் நீங்க எழுதலாம். அதுக்குத்தான் உங்களுக்கு நீங்க பிறந்த டேட்டை பாக்குறதுக்கான காலத்தை போட்டிருக்காங்க. 95 6ஆம் மாசம் 30க்கு இருந்து 2007 6ஆம் மாசம் 30க்கு 2007 6க்கு 30க்கு முதல் பிறந்திருக்கணும், அல்லது 95 6 30க்கு பிறகு பிறந்திருக்கணும். அப்ப இதுக்கு போல எக்ஸாம்பிளுக்கு 6ஆம் மாசம் 29ஆம் தேதி 95ஆம் ஆண்டு 1995 6ஆம் மாசம் 29ஆம் தேதி பிறந்திருந்தாலும் நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண இயலாது. இதுதான் இந்த வயதில் இருக்கிற பிரச்சனை. இந்த 3 விடயமும் கிளியரா உங்களுக்கு? இந்த குவாலிபிகேஷன் சம்பந்தமாக வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பதினஞ்சு 17ஆம் ஆண்டு இதுல என்னன்னு சொன்ன பிள்ளைகள் அடுத்த விடயம், உங்களுக்கு வந்துட்டு உங்களை எடுக்கிறது மாவட்ட அடிப்படையில. இப்போ உங்களோட ஊர்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு காடர் 300 இருந்தாலும் ஐலண்ட் வைட்டாக மத்த சீஸ் மாதிரி எடுத்துக்கொள்றது இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்தில சனத்தொகையிட பெர்சன்டேஜ் இருக்கின்றாங்க. அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ப மொத்த காடர் இருக்கிற எத்தனை வெற்றிடம் இருக்குதோ அதை பிரிச்சு அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ப ஒழுங்குபட கொடுத்துதான் இது செய்யும். சோ அப்ப என்ன செய்யலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறுபடலாம். சரிதானே? 2 பாடமாக இருந்தாலும் உண்மையாகவே போட்டி கூடிய பரீட்சை. ஏன் ஏஎல் குவாலிபிகேஷன்ல இருக்கிறவங்கல இருந்து எல்லாருமே எழுதுவாங்க. அடுத்த விடயம் சொன்னா கிராஜுவேட் இந்த இதுக்கு போடுறியான்னு சொல்லி இருந்து கொள்ளாதீங்க. எதுவோ முதலாவது வேலையை எடுத்து கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் ஐடியா. சோ இந்த இருக்குது, இதை நார்மலாக தெரிஞ்சு கொள்ளணும். 2015 17 2020ஆம் ஆண்டுக்குரிய எக்ஸாம் இந்த வருஷம் தான் நடந்தது. சோ இதனால எங்க எக்ஸாமும் லேட்டா நடக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா 10ஆம் மாசம் A level வாரதால உங்களுக்கு எக்ஸாம் எப்ப நடக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கான்னு சொன்னா செப்டம்பர். சோ அப்ப எக்ஸாம் உங்களுக்கு கட்டாயம் செப்டம்பர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன் செப்டம்பர் விட்டு அக்டோபர் இல்ல. அப்ப இதுக்குள்ள கட்டாயம் நடத்தி கொள்ளுங்கிறால மென்ஷன் பண்ணித்தான் அதையே டார்கெட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சோ நாம எல்லாரும் செய்யற தப்பு அது என்னன்னு சொன்னா, இப்ப எக்ஸாமுக்கு கால் பண்ணிரு. சோ எக்ஸாமுக்கு கால் பண்ணின உடனே நாம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, எக்ஸாமுக்கு கால் பண்ணிருக்கீங்க, சோ நம்ம அப்ளிகேஷனை போடுவோம் இருப்பாங்க. சிலவங்க 6ஆம் மாசம் 30ஆம் தேதி தானே க்ளோசிங் டேட், அந்த டேட் போடுவோம் இருந்தோட மாதிரி இதுக்கு போற எங்க போடுறோம் விடுவாங்க. கொஞ்சம் பேர் அப்ளிகேஷனை போட்டு எக்ஸாம் எப்ப நடக்க போகுது, போன முறை 2020 கால் பண்ணி இப்பதான் நடந்தது, நமக்கு எக்ஸாமுக்கு அட்மிஷன் வரட்டும் படிப்போம் அப்படி இருந்தீங்கன்னா படிக்க மாட்டேங்க. சிலவங்க அப்படி இருந்து போட்டு அட்மிஷன் வந்தது போறோம், இப்ப அட்மிஷன் வந்து இதுக்கு போற நம்ம எப்படி படிக்கிறோம் விடுவாங்க. சோ அப்படி இருந்து கொள்ளாதீங்க. உங்களோட மாவட்டத்திலேயே எக்ஸாம் நடந்து கொள்ளும். அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளணும், நீங்க கட்டாயம் அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா உண்மையாவே போட்டி பாருங்க, 2 பாடத்துல 136 139, இது 139 எடுத்தாலும் சராசரியாகவே 69.5 ஒரு பாடத்துல, அதாவது கிட்டத்தட்ட 70 புள்ளி 2 பாடத்திலையும் எடுத்திருக்காரு. ஒரு ஆள் ஒரு பாடத்துல எவரேஜாக 70 புள்ளியின் அடிப்படையில எடுத்திருக்காரு. ஏன்னா அதான் இருந்தது 2017. இந்த முறை என்னடா லாஸ்டா நடந்தது 2020ஆம் ஆண்டுல பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக எடுத்தாது. ஆரம்பத்திலேயே நான் கிளாஸ் வந்த பிள்ளைகள்டையும் சொன்னேன். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க எக்ஸாம் ஒண்டி ஹோல்ட் பண்ணினா ஒரு பொதுவாகவே 3 மாத கேப் வச்சுதான் எக்ஸாம் நடத்துவாங்க. அப்ப அதோட நாள் போக போக ஒரு 5 மாசம் 6 மாசம் பேப்பர் கடினத்தன்மை கூடும். ஏன் பிள்ளைகள் தொடர்ச்சியா படிச்சுட்டு இருப்பாங்களே. இதே டைம்ல 8 மாசம் 10 மாசம் ஒரு வருஷமாக எக்ஸாம் நடக்கலன்னா படிச்ச பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபெடப் ஆகி எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுருவாங்க. அப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அதனால என்ன செய்வாங்கண்டா, குயிக்கா எக்ஸாம் வச்சா திரும்ப பிள்ளைகள் என்ன செய்யணும், ஐக்யூ ஜெனரல்ல இந்த போட்டி பரீட்சையில் இருக்கிற பிரதான விடயம் என்னன்னா, நீங்க என்னதான் படிச்சு 100% இருந்தாலும் டச் விட்டுட்டீங்கன்னு சொன்னா திரும்ப 0ல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. சோ அப்ப எக்ஸாம் ஒன்று போஸ்ட்போன் ஆனா பிள்ளைகளுக்கு என்ன படிக்காம விட்டாங்கன்னா திரும்ப 0ல இருந்து வரணுங்கிறதுக்காகத்தான் இறுதியாக நடந்த வினாத்தால் இலகுத்தன்மையாக வந்தது. சோ அதே மாதிரி இந்த முறை இலகுமாக வரும் நினைக்காது. ஏண்டா இந்த 2017ஆம் ஆண்டு வினாத்தால் உங்களுக்கு தெரியும் புதிய ஸ்ட்ரக்சர்ல போட்டிருந்தாங்க ஐக்யூ பேப்பர் எல்லாம்.
இப்ப 2020ஆம் ஆண்டு வளமையான இதுல போட்டு நோமலாக கேள்வி இதுகளை கூடுதலாகவே எழுதுற கேள்விகள் போட்டு சும்மா போட்டிருந்தாங்க. பட் அதே இதோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப செப்டம்பர் நடக்கிற பரீட்சை அக்டோபர் இல்லாம நவம்பர் நடந்தா உங்களோட பேப்பர் தன்மை கடினமாகும். ஏன் பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்கும், இலகுவாக வந்தா போட்டித்தன்மை கூடும். சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டா தான் பேப்பரை செய்வாங்க. பேப்பர் எடுத்தெடுப்புலயே சும்மா நாம போடுற மாதிரி போடுறது இல்லையே. ஓகே, இதுதான் இந்த கட் ஆஃப் இது இருக்குது. சோ இது உங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்கிற போட்டிங்க, பட் இது எந்த யூஸும் இல்லை. அடுத்த விடயம் உங்களோட பரீட்சையோட ஸ்ட்ரக்சர். சோ இதுல நீங்க என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் மெயினான விஷயம் சிலது தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பாடத்திட்டத்துல வந்து 2 பாடம் தான் போட்டிருக்காங்க. ஒன்று லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது மொழி சார்பாகவும், அடுத்தது நுண்ணறிவும் போட்டிருக்காங்க. இந்த மொழி ப்ரொஃபிஷியன்சியோ அல்லது ஐக்கியூ பாடத்திலேயோ மினிமம் ஆக குறைந்த புள்ளி ஒரு பாடத்துல 40 எடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருந்தாலும், இப்ப ஒரு புள்ள 85 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் இவக்கு கிடைச்சு கொள்ளாது. ஏன்? இதுலதான் அடுத்ததாக ஒன்று வச்சிருக்கிறான், கூட்டுத்தொகையில 50% கூடுதலா எடுக்கணும். அப்படின்னா என்ன? இப்ப ஒரு பாடத்துல 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், பட் அவங்களோட கூட்டுத்தொகை என்ன, 2 மார்க்ஸையும் கூட்டினா 100க்கு மேல வரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவட பேரு லிஸ்ட்ல வரும். விளங்க. அதே டைம் இது இப்படி இருக்கிறவங்களை அடுத்து என்ன செய்வாங்க, ரேங்க் பண்ணி போட்டு அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் எத்தனை பெர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வச்சு அதுக்குள்ள இருக்கிறவங்களை எடுத்து கொள்வாங்க. இது விளங்கிட்ட. எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு புள்ள லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சில 100 வராது, சும்மா சொல்றேன், 100 எடுத்துட்டு இதுல 39 எடுத்தாலும் வராது. ஏன்? இதுல ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டாங்களே. ஆனா அப்படி இல்லாம இதுல எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிள்ளை என்ன செய்துட்டு இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சில 60 ஐக்யூல 40 எடுத்துட்டு, ஆனா என்ன இந்த பிள்ளை 100 மார்க்ஸ் எடுத்துட்டு, சோ இதனால இந்த பிள்ளைக்கு ஓகே பேரு வரலாம், ஆனா இவன் வராது. சோ இந்த நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப என்ன, ஒரு பாடத்துல 40 எடுத்திருந்தாலும் 2 பாடத்திலையும் கூட்டுத்தொகை 100க்கு மேல இருக்கணும்ங்கிறத நம்ம ஈஸியா விளங்கி வச்சிருந்தோம்னு சொன்னா சரி. இது கிளியரா உங்களுக்கு? இதே இதுல அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பிள்ளையால் உங்களுக்கு கெசெட்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறான். கெசெட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ் வரல தானே. சோ லாஸ்ட் இயர் கெசெட் எடுத்தாலும் பாரி ஒரு வேறுபாடு ஒன்று போடல. இதுல உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சில இதுல 2 வகையான வினாக்கள் வரும். அமீன் சார் சொன்ன மாதிரி கிரகித்தல் பகுதி ஒரு பகுதியாகவும் மொழித்திறன் பகுதி, அதாவது இலக்கணங்கள் பகுதிகள் சார்பான விடயங்களும் வரும். சோ இலக்கணம் உடனே நான் கம்பராமாயணத்தை தூக்கி படிக்கிறது இல்லை, அதுக்கு ஏத்த மாதிரியான சில மொழித்திறனுக்குரிய சின்ன கிராமர் டெக்னிக்கல் தானே, அதுகளை தான் படிச்சு கொள்ளணும். சோ இப்ப இதுக்குரிய சார் உங்களுக்கு இது சம்பந்தமாக பூரணமாக இது செய்து கொள்வாங்க. இப்ப உங்களோட பாடத்துல இப்ப நாம பார்க்க போறது ஐக்யூ. சோ இது எவ்வளவு பொதுவாகவே இன்னொரு எக்ஸாம் எடுத்தாலும் பிள்ளையால் என்னதான் அந்த இது போட்டி பரீட்சை எதை எடுத்தாலும் இதுல இந்த 2வது பாடம் மாறும். இப்ப இந்த இடத்துல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வரும், அல்லது ஐக்யூ வரும், அல்லது காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி பல பேர் வந்து கொள்ளும். மகன் ஜேஎஃப் கொஞ்சம் மகனை பார்த்து கொள்ளுங்க, அந்த இதுல பேர் மாறிக்கொள்ளும். ஆனா ஐக்யூங்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கும். ஏன் ஐக்யூ எல்லா பாடத்திலையும் இருக்கிறேன்னு சொன்ன பிள்ளையால், ஐக்யூங்கிறது உங்களோட மூளையை டெஸ்ட் பண்றது. வெறுமனே உங்களோட மெட்ஸ் நாலேஜ்ல நிறைய பேர் ஐக்யூல வச்சுக்கிற கருத்து என்னன்னா, நான் மெட்ஸ் படிக்கல, இல்லாட்டி எனக்கு மெட்ஸ் செய்யல, நான் ஐக்யூ செய்ய மாட்டேன்னு சொல்லி. சோ இந்த எண்ணமே பிள்ளையால் பூரணமாக பிழை. ஏன்னா நம்ம கிளாஸ் படிச்சு தர சேர்மாரம் செய்யற பிழையும் இருக்குது. காரணம், பிள்ளைக்கு ஒரு கேள்வி வந்தா அந்த கேள்விக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஈக்குவேஷனை போட்டுதான் விடை எடுத்து கொடுத்து பழக்குவாங்க. ஏன் நான் இதை கேட்கிறேன், இந்த ஈக்குவேஷன்ல நம்ம தெரியும் ஓலவல்ல படிச்சிருப்போம், ஐக்யூக்கு என்ன செஞ்சிருப்போம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்கேன்னு, ஒவ்வொரு படிமுறைக்கும் புள்ளி இருக்கு. அப்படி இங்க புள்ளி இருக்குதா? இல்லையே. 4 விட தந்திருப்பான் அல்லது விட எழுத தந்திருப்பான். 4 விட தந்தா 4ல 1 தான் சரி. அப்ப இந்த சரியானதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்கு பழகுறையா ஈக்குவேஷனை போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். இதுதான் நாங்க படிக்கிற பிழையான விடயங்கள் பிள்ளையால். ஏன்னா நிறைய இதுகளையும் குரூப்லையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் நான் இதுல எந்த கொமெண்டும் போடுறதும் இல்லை, அவரது இது. சோ பட் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த அவங்களோட மெட்ஸ் நாலேஜை புள்ளியோட்ட அப்ளை பண்ண போறாங்க. சோ அது உண்மையாக மிக மிக தவறு. ஏன்னா இந்த மெட்ஸ் மட்டும் இல்ல ஐக்யூங்கிறது, நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சோ இது இருக்கட்டும். இதே வேளையில உங்களோட கெசெட்ல ஒரு விடயம் ஒன்றை மென்ஷன் பண்ணிருக்கான் பிள்ளையால், உங்களோட அந்த 2020ஆம் ஆண்டு கெசெட்லயும் இருந்திருந்தது. பட் இதை எந்த அளவுக்கு உங்களுக்கு சொன்னாங்களா போங்கிறது தெரியாது. என்னன்னு சொன்னா இந்த வினாப்பத்திரம் தயாரிக்கப்படும். இதுக்கு அடுத்ததாக சொல்றான் பாருங்க, எழுத்து மூலமான ஒவ்வொரு விடைப்பத்திரம் தொடர்பிலும் தெளிவற்ற கையெழுத்துக்கும் சொற்களின் எழுத்து பிழைகளுக்கும் புள்ளிகள் குறைக்கப்படும். பட் என்ன இது? அப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்ல இதுதான் மெயினான விடயம். பட் என்ன சிலதுல கெசெட்லயே இதை மென்ஷன் பண்ண மாட்டான்.
உங்களுக்கு அழகாக மென்ஷன் பண்ணிருக்கான், இந்த முறையும் மென்ஷன் பண்ணிருக்கான். தமிழ் வராததால 2020 காட்டுறேன், நீங்க இந்த வருஷத்துக்குரிய வந்ததுக்கு பிறகு பாருங்க, இதே மாதிரி குறிப்புண்டு போட்டு 1 2ன்னு போட்டிருக்கான். அப்ப நீங்க தெளிவில்லாம எழுதினா அதுக்குரிய புள்ளி இல்லத்தாயிரும். சோ எப்படின்னு சொன்ன பிள்ளைகள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி வருது, 4 விடை இருக்குது. இந்த 4 விடையில நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது விடையை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த இடத்துல முதலாவது விடை போட்டுட்டீங்க, திரும்ப செய்யக்குள்ள 3வது விடை வருது. இப்ப என்ன, முதலாவது வெட்டி போட்டு 3வது நீங்க மார்க் பண்ணினா உங்களுக்கு எந்த புள்ளியும் இல்லை. ஆனா என்ன, சரியான விடையை போட்டுட்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சு விட்டு வந்து என்ன இல்லைங்க, எக்ஸாம்ல நல்ல பெர்ஃபெக்டா செய்தேன். ஆனா மார்க்ஸ் வரும்போது என்ன செய்யும், மார்க்ஸ் குறைவா வந்திருக்கும். அதான் சொல்லுவீங்க என்ன, அவர் இந்த மார்க்ஸை வெட்டி போட்டார். ஒரு காலமும் பிள்ளையார் ஒரே ஒரு விடயத்தை வச்சு கொள்ளுங்க, இந்த போட்டி பரீட்சைகள்ல உங்களோட மார்க்ஸ்ல யாரும் கை வைக்கிறது இல்லை. நீங்க எழுதுறதுலதான் உங்களோட தங்கி இருக்கிறதே தவிர, நாம சில நுட்பங்கள் இருக்குது. சோ பொதுவாகவே எல்லாரும் செய்யறது என்னன்னா, தமிழ் மீடியத்துல குறைவா வராங்க, அது சிங்கள மீடியத்துல பேப்பர் இஷ்யூ வரும். ஒரு கேள்வி போதும் பிள்ளைகள். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கிளாஸ் செய்யறதுக்காக வேண்டி மாதிரி வினாத்தால், எதிர்பார்க்க வினாத்தால், இப்படி ஒரு பொருளியல போட்டு இருந்தாலும் ஒரு கேள்வி அதோட பேப்பர்ல இருந்து அதே மாடல்ல உங்களுக்கு வந்திருந்தா நீங்க இந்த எக்ஸாம திரும்ப நடத்த வைக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவுக்கு இருக்குது எஃபெக்ட். ஏன்னா 2 3 தடவை எக்ஸாமும் இப்படி நடந்திருக்குது சிலருடைய தவறுகளால. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்க கொள்ள அவரால் எப்படி கேள்வி எடுக்கும்? ஒரு பேப்பர் செட் பண்ற ஒருத்தர் இல்ல, ஒரு டீம் இருக்கும், இவருக்கு தெரியாது, இவர்கிட்ட கேள்விதான் வரப்போகுதுண்டு. குஷன் பேங்க்ல இருக்கிறத எடுத்து அதை ஆர்டர் படுத்தி போடுவாங்க. ஸ்காலர்ஷிப்லயே உங்களுக்கு தெரியும், அந்த 4 கேள்வி வந்ததுக்கு அதுவும் அதே டைம்ல இருந்த வேற ஒருத்தர் இருந்து எடுத்து போட்டது. அப்ப அதுக்கே எவ்வளவு பாடுபடுத்தினாங்க. இதுதான் பிள்ளைகள் இந்த போட்டி பரீட்சையில் இருக்கிறேன்டா, ஒரு மார்க்ஸ் நிறைய பேர் லைஃப தீர்மானிக்கும். சோ அதனால யாராவது உங்கள்ட்ட நான் மாதிரி பரீட்சையில அல்லது எதிர்பார்க்க விட மட்டும்தான் தரேன்னு சொன்னா நீங்க நம்பிடாதீங்க. ஆனா கெஸ் பண்ணி இதுகள் தான் வரலாம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஈஸியான வேயை காட்டலாம். என்ன, அதை விட்டு போட்டு இந்த கேள்விதான் வரும்னு சொல்லி சிலர் போவாங்க, சில கிளாஸுக்கு அவரு பேப்பரை கொடுக்குற எடுத்து அப்படி பிள்ளையாக நீங்க வழிபாடாதீங்க பிள்ளையால். ஏன்னா இப்ப அவர் பேப்பரை கொடுத்து வராருன்னா அவர்கிட்ட போற எத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆகுது? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். நிறைய ஃபெக்டுகள் இருக்குது பிள்ளைகள். போட்டி பரீட்சைங்கிறது வேற ஒரு மாஃபியா. அப்ப அது உள்ள விட்டு போட்டு நமக்கு எது இதுவோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்ப இது கிளியரா அவங்களுக்கும். இப்ப நான் ஐக்யூ சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இந்த இதுவரைக்கும் சொன்னதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. இப்ப இந்த முறை உங்களோட ஐக்கியூல வந்துட்டு இந்த பகுதிகள் தான் போட்டிருக்கிறான். இது கடந்த முறையும் அதே விடயங்களை தான் போட்டிருந்தது. பட் இதுல நியூமெரிக்கல் ஸ்கில், ரீசன் ஸ்கில், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி போட்டிருக்கிறது. இதுல இப்ப இங்க பார்த்து கொள்ளுங்க, உங்களோட பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க கணக்கு திறன், தர்க்க ரீதியா சிந்திக்கும் திறன், பொதுவான நுண்ணறிவு போன்றவற்றை அளவிடும் விதத்தில் சார்ந்த வினாக்களை கொண்டு பல்வேறு, அப்படின்னா என்ன, எம்சிக்கும் சுருக்க விடைகளான 50 வினாக்கள். அப்ப உங்களோட பேப்பர் கட்டாயம் 50 கேள்விதான் வரப்போகுது. இது தனியே எம்சிக்குவா இல்ல. அப்ப 2 மிக்ஸ் பண்ணி 1 வேர்ட் ஆன்சர் வரும், எம்சிக்கும் சேர்ந்து வரும். என்னென்னங்கிறத போடுறான். இங்க பாருங்க, கணக்கு திறன், தர்க்க ரீதியாக பொதுவான நுண்ணறிவு. ஆனா இதுல நிறைய பேர் நினைச்சுக்கிறேன்னு சொன்னா மெட்ஸுங்கிறது, அதாவது ஐக்கியூங்கிறது மெட்ஸுங்கிறது ஐக்கியூன்னு சொல்லி நினைச்சுக்காங்க. அப்படி இல்ல பிள்ளையார். சோ ஏனென்றா நிறைய பேர் அதுலயே குறிப்பாக இந்த எம்ஏ எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் நிறைய குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே நிறைய பேர் எழுதுறீ. அப்ப எழுதக்குள்ள கிரியேட் பண்ணி போட்டு இந்த குரூப்புகள்ல டிஸ்கஷன் பண்ற என்ன விடயங்கள்னு சொன்னா, இந்த கணிதம் சார்பான வினாக்கள், அதாவது கணிதம் சார்பான வினாக்கள்ங்கிறதுல வயது வினாக்கள், அந்த நீர்ப்பம்பி வினா, சிலர் என்ன வாங்கண்டா, நான் இதை சொல்றேன், நீர்ப்பம்பி, ரயில் வினாக்கள், அதே மாதிரி கேலண்டர் கணக்கு, இப்படியான வினாக்களை தனித்தனியாகவே கிளாஸ் செய்வாங்க. பட் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல வந்தா 5 அல்லது 10 வினாக்களுக்கு மேல எந்த எக்ஸாம்லயும் வரல. அப்படி வந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க. ஒரு காலமும் இந்த கணித வினாக்கள் சொல்ல இந்த இப்படியான டொபிக்குகள்ல 10 வினாக்களுக்கு மேலதிகமாக வராது. அப்ப மிச்சம் 40 வினாக்கள் எங்க இருந்து வரும்? உங்களுக்கு தான் அழகாகவே சொல்லித்தான் என்ன, கணித வினாக்கள், இதுக்கு மேல அதே மாதிரி தர்க்கிக்கும் ரீதியான சிந்தனை, ரீசனிங் குஷன்ஸ், அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ட் குஷன்ஸ். பொதுவாகவே இந்த 3ம் சேர்த்துதான் உங்களுக்கு போட்டியான ரீசனிங் ஸ்கில்ஸையும் அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ட் போட்டியா. இந்த கணிதம் சார்பான வினாக்கள் என்னண்டா இது மிக இலகுவான பகுதி. ஏன், இது மெட் சார்பான வினாக்கள் தானே. அப்ப இதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது இந்தியாவுல தனியான ஒரு எக்ஸாமுக்கு வர பரீட்சை. அதாவது அவங்கடையில அரித்மெட்டிக் அப்டிடியூட்னு சொல்லி அவங்களோட போட்டி பரீட்சைகளை ஒரு பேப்பராக வச்சிருக்காங்க. அப்ப இந்த டொபிக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கிளாஸ் செய்வாங்க. அதுலயும் அங்க இருக்கிற நல்ல கடினமான வினாக்கள் எடுத்துட்டு வந்து புள்ளிகளுக்கு கொடுக்குறது. 1 மணித்தியாலம் 50 வினா
சோ நிறைய பேர் செல்ற விடயம் என்னன்னு சொன்ன ஐக்கியூ பேப்பர்ல பேப்பர் ஈஸி டைம் காணா. ஏன் டைம் காணா? அது நாம பழகின போல மெதப்புல ஒரு கேள்விக்கு பிள்ளையால் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. 4 விட தந்தா 4ல 1 தான் விட. இதை நான் எப்படி ஈஸியாக எடுக்கணுங்கிறதான் நான் சொல்லி கொடுக்கறதே தவிர நான் பிள்ளைகளுக்கும் இந்த ஈக்குவேஷனை மேக்சிமம் தவிர்த்து கொள்வேன். ஏலான்னு சொன்னா ஈக்குவேஷனையும் சொல்லுவேன். ஏன் எம்சிக்கு வராத போதும் அப்ப பேப்பர் ஒன்று அணுகிறதுக்குன்னு சொல்லி சில நுட்பங்கள் இருக்குது பிள்ளையா. எல்லாரும் என்ன செய்வாங்க, வெறுமன பேப்பர்ல இதுன்னு சொல்லி சொல்லிட்டு போனா இதை எப்படி நாம இது செய்யறது? இப்ப ஒரு பேப்பரை நாம அணுகிறது எப்படின்னு சொன்ன பிள்ளை முதலாவது எம்சிக்யூ செய்யணும், எம்சிக்யூலையும் பந்தி வினாக்களை செய்யணும். அப்ப அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. அதை பேப்பர் ஒன்று எடுத்து செய்யும் போதுதான் உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணுங்கிற சொல்லி தரலாம். அதை விட்டு போட்டு வெறுமன ஈக்குவேஷனை போட்டு நிறைய பார்த்து நீங்களும் குரூப் என்ன இந்த வினாக்கள்ல தான் இதை எப்படி செய்யறது, இது இல்லாம ஏனைய வினாக்கள்ல நீங்க டிஸ்கஸ் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப அடுத்த விடயம் நிறைய பேர்கிட்ட நான் திரும்பவும் சொல்றேன், மெட்ஸுங்கிறது அதாவது ஐக்கியூங்கிறத நீங்க மெட்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐக்கியூ வேற மெட்ஸ் வேற. ஏன்னா இப்ப உங்களுக்கு இங்க மெட்ஸ் நாலேஜ் தான் நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா பேப்பர்ல என்னன்னு போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ். ஆனால் இங்க அப்படி போடுற இல்லையே, ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸா போடுறாங்க. ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இல்ல. அப்ப நீங்க என்னதான் கண்ணை பொத்திட்டு விடைய போட்டாலும் நீங்க ஏன் இதை போட்டீங்கன்னு சொல்லி யாருமே சொல்றது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க 4 விடையில எதனால ஒன்றை போட்டாலும் இது சரியா வந்துட்டு நீங்க இப்ப சும்மா போட்டுட்டீங்க, விட சரியா வந்துட்டு இது எப்படி உங்களுக்கு சரியா வந்துன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கேட்க போறது இல்லையே. பட் எப்படியோ நீங்க விட எடுத்தா சரி. ஆனா என்ன இங்க டைமுக்குள்ள எடுக்கணும். 1 மணித்தியாலங்கிறது தான் பிரச்சனை. 50 வினா. நான் என்ன சொல்லுவேன்னு சொன்ன பிள்ளைகள் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. யாராவது ஐக்கியூ பரீட்சையில 100 மார்க்ஸ எடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. இதுவரைக்கும் எடுத்த சரித்திரம் இருக்குதா? யார்ட்டையாவது கேளுங்க பாப்போம். எவரேஜா 70 to 90 நிப்பாங்க. 1-2 பேர் ஸ்பெஷல் கேஸ் இருக்கும், அது 90 தாண்டி எடுத்துக்கொள்ளும். சோ நான் எப்பவுமே ஒரு பேப்பர் ஒன்றை செய்யறேன்னு சொன்ன ஐக்கியூல நான் 45 கேள்வியை தான் டார்கெட் பண்றேன். ஏன் இதைத்தான் நான் எஸ்எல்ஏஎஸ் இந்த எக்ஸாம்லையும் கூட டார்கெட் பண்ணி செய்தேன். நீங்க நம்புறீங்களோ தெரியாது, நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்றேன். ஏனென்றா நீங்க 50 கேள்வியை செய்யணும்னு சொல்லி இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னா வேகம் கூடும். சோ வேகம் கூடும் போது ஈஸியான கேள்விக்கு ஸ்பீடா செய்ய முற்படுவீங்க. முற்படக்குள்ள என்ன செய்யும், சில நேரம் பிழையான விட எடுத்துக்கொள்வீங்க. அப்ப வேகத்தை குறைக்கிற அவர் நீங்க சொன்னா சிலவங்க செய்யும் போதும் எக்ஸாம்ல முன்னுக்கு இருக்கிறாள் என்ன செய்யறாருங்கிற பாக்குறேன். நம்ம ஆரம்பத்துல இருந்து பழகிட்டு வந்த பழக்கம் தானே. அப்ப அப்படி இருக்கிற பார்க்கக்குள்ள அவர் ஈஸியா செய்யறாரு. அவர் கூட நமக்கு முதல் 20வது கேள்வியில போறாரு, நம்ம இப்ப 5வது கேள்வியில நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க பிள்ளையார். யாரும் அவர் விட அவர் ஸ்பீட்ல போறார். அவர் எழுதுற விட சரியா பிள்ளையான்னு நமக்கு தெரியாதே. அப்ப நாம நம்மடையில கான்பிடென்ட் வைக்கிறேன், மற்றவரை பத்தி நமக்கு ஒரு இதுவும் இல்லை. அவர் என்ன செஞ்சுட்டு போகட்டும். சோ நான் இதை எப்படி எடுத்துக்கொள்வேன்? அப்ப என்னென்னத்தை படிக்கணும், எப்படி எப்படி அப்ப இதுகளுக்கு ஈஸியாக எப்படி எடுக்கிறேன். இப்ப என்னடா பிள்ளையால் உண்மையாவே ஒரு கேள்வியை தந்து 4 விடத்துல ஏன்டா பிள்ளைகிட்ட சொல்லுவேன் நீங்க கிளாஸ் வாங்க அப்படி எங்கேயாவது சொல்லி உங்கள்ட்ட செய்யறது இல்லையா? நான் அப்படித்தான் படிச்சு கொள்றேன். அதாவது நான் சுயமாக படித்த மெதட்டுகளை தான் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன். நீங்க இதை வச்சுட்டு என்ன செய்வீங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியானது செய்யுங்க. சோ நீங்க இப்ப கிளாஸ் வந்தாலும் வரலன்னு சொன்னாலும் நீங்க கட்டாயம் பிள்ளையால் படிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா எந்த பேப்பரோ எந்த புக்கோ வாங்க. ஏன்டா எல்லாரும் புக்கையும் நீங்க வாங்கினாலும் அவர்ல இருக்கிற கேள்வி அங்க அமீரண்டு இருக்கும், இங்க அப்ரோஸ் இருக்கும். அவ்வளவுதான் பேர் வித்தியாசம். மற்றபடி ஒன்றுமே வித்தியாசமாக இருக்காது. விடயங்கள் ஒன்றா தான் இருக்கும் உள்ளுக்கு. அப்ப நீங்க எந்த புக்கு வாங்கி எவர்டைய படிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு புக்கை நீங்க வாங்கி ஐக்கியூ பேப்பர் செய்யறேன்னு சொன்னா கட்டாயம் டைமிங் வச்சுட்டு வைங்க. 1 மணித்தியால பேப்பர்னா நீங்க ஒரு 50 நிமிடம் தான் வச்சு செய்யறது. ஏன் இந்த மிச்சம் 10 நிமிடங்கள் வேற எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சம்பந்தமாக அந்த கிளாஸ்ல என்ன சில நுட்பங்கள் இருக்குது பிள்ளையார். பேப்பரை முன்பகுதி வாசிக்கிறது, எந்தெந்த கேள்வி அணுகிறது, எப்படி அணுகிறது, எப்படி விட எழுதுறதுங்கிறதுல வரைக்கும் பூரணமான நுட்பமாக இருக்குது. வெறுமனே நினைச்சு கொள்ளக்கூடாது எக்ஸாம்ங்கிறது இது இல்ல. இப்ப நாம ஸ்கூல்ல படிக்கிறது வேற விஷயம். இங்க போட்டி பரீட்சை 1 மார்க்ஸ், சில நேரம் அரை மார்க்ஸும் கூட உங்களோட இத லைஃப் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் எடுக்காங்க ஒரு மாவட்டத்துல, இப்ப 138 தான் கட் ஆஃப் உண்டா 137.5 எடுத்து வர நிலைமையை பாருங்க. 0.5ல வந்துட்டு தான் குறைய மார்க்ஸ். ஆனா இவருக்கு ஜாப் கிடைச்சிரும், இவருக்கு இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க எங்க. அப்ப இந்த பாயிண்ட் மார்க்ஸுகளுக்கு தான் நுணுக்கங்கள் தேவை. இப்ப எல்லாரும் எவரேஜா பேப்பர் ஒரு அளவுக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும்.
அதோட செய்யாதவங்க இந்த பிராக்டிஸ் எடுக்காம போனவங்க தான் குறைவா மார்க்ஸ் எடுப்பாங்க. பிராக்டிஸ் எடுத்தவங்க எவரேஜா எடுத்துட்டு போவாங்க. பட் என்ன பிரச்சனை, நான் எப்படி அந்த இதுக்குள்ளுக்கு வரணும். சோ இந்த நுட்பங்களை தான் நீங்க படிச்சுக்கொள்ளணும். வெறுமனே கிளாஸுக்கு போறார், அவர் ஈக்குவேஷனை போட்டு தரார். ஈக்குவேஷனுக்கு போறேன்னு சொன்ன பிள்ளையால் இந்த கணித வினாக்கள் சார்பாக ஒருத்தர் கிளாஸ் செய்யறாருன்னா நீங்க வெறுமனே இவர்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு தேவையான அவ்வளவு அழகான ட்ரிக்ஸோட யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. சிலவங்க என்ன வாங்கினா வயது வந்த உடனே ஏ தார பி, மக்களுக்கு பெரிய போட்டு ஏ சாபி, இந்த சமன்பாடை நான் பாடமாக்கிட்டு போறேன், ஓலவல்லே நான் பாடமாக்கி இருப்பேன், இங்க வந்து பாடமாக்கணும்டா அதுக்கு பாடமாக்கிட்டு இந்த கேள்விக்கு நான் அப்ளை பண்ணிட்டு நிக்கிறியா, கேள்வியே போடுவான் பெரிய பந்தயம். என்னண்டா ஐக்குங்கிறது பிள்ளையால் மூளையை டெஸ்ட் பண்றது. அப்ப நான் இதுக்கு எப்படி மூளையை யூஸ் பண்ணி விட எடுக்கலாம்னு நினைச்சா விட வந்துடும். என்ன உண்மையாவே மூளையை யூஸ் பண்ணி விட எடுக்கலாம்னு நினைச்சா விட வந்துடும். இது இல்ல நான் அதை இல்லைன்னு சொல்லி டக்கு நிறைய பேர் நாம எல்லாருமே செய்யறது என்னண்டா, கேள்வி இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல சொல்ல விடத்தை டக்குன்னு மார்க் பண்றேன். நான் உங்களுக்கு எப்பவுமே நீங்க என்கிட்ட வந்திருந்தா தெரியும், வந்தவங்கள்ட்ட கேளுங்க அல்லது கிளாஸுக்கு வந்து பாருங்க, சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா விடுங்க. அப்படி வரும்போதே தெரியும் நான் எப்பவுமே பிள்ளைகளுக்கு பெண்ணை குத்தாம எப்படி ஆன்சர் எடுக்கலாங்கிறது தான் ட்ரை பண்ணி சொல்லி கொடுங்க. ஏன் மூளை யூஸ் பண்ணுங்களா, அதுக்கு தான் ஐக்கு கேள்வி போட்டியாங்க. உங்களுக்கு இங்க மெட்ஸை பயன்படுத்தி நான் விட எடுக்கணும்னா மெட்ஸ்ன்னு சொல்லி போட்ட பேப்பரை வச்சுட்டு போயிடலாமே, அப்படி வைக்கலையே இங்க. அப்போ ஏன் எல்லா எக்ஸாம்லயும் ஐக்குங்கிறது உங்களோட மூளையை டெஸ்ட் பண்றதை தவிர நாலேஜ் இது இல்ல, மெட்ஸ் நாலேஜ் இல்ல. சோ மெட்ஸ் எனக்கு இயலாது, ஒரு இது இருந்தா நீங்க விட்டு போலுங்க. ஏன்னா நான் படிச்சதும் ஆர்ட்ஸ் தான். சோ இதுல நான் சயின்ஸ் படிச்சேன், மெட்ஸ் படிச்சேன். யூனிவர்சிட்டியில இருக்கும்போது எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். பட் என்னடா எனக்கு ஓரளவுக்கு மெட்ஸ் எழுதுறதால தெனாவெட்டில நான் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன். பட் இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபெயில். ஏன்னா என்ன கொழுப்பால நான் வேற படியும் பாஸ் ஆயிட்டேன். அப்ப நாம ஈஸியா போயிட்டு எந்த படிக்கவும் இல்லை. எக்ஸாம் போனேன், அந்த டைம்ல எடுத்தவங்களை குறைச்சு விட்டாங்க, வேற வேற பிரச்சனை நடந்தாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். பட் என்ன எனக்கு அங்க போனா தான் தெரியும் ஐக்யூ பேப்பர் இதுதான் சொல்லி. ஏன்னா அப்ப இது அந்த பேப்பரை இது செய்யறதை போறோம் நான் படிச்சேன். நான் படிக்கும் போது நான் கிளாஸ் போகல, செல்ஃபாகவே என்ன பயன்படுத்தி கொண்டேன். அதாவது பேஸ்புக்ல அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல இருந்து எடுத்து கேள்விகளை படிச்சு கொள்வேன். யார் கேள்வி போட்டாலும் எனக்கு தெரியலையா போட்டவர்கிட்ட நான் வைக்கப்படுறது இல்லை. இதுக்கு எப்படி இது செய்யறேன்னு சொல்லி அவர்கிட்ட மெசேஜை கேட்டு நான் படிச்சு தான் என்ன எனக்கு உருவாக்கணும். அப்படித்தான் படித்தேன். நெக்ஸ்ட் டைம் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு தான் மட்டக்களப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. சரியா, ஹைஸ்ட் மார்க்ஸ். சோ இதே இதோட தமிழ் ஆர்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். எந்த கிளாஸும் ஒரு கிளாஸும் போனதில்லை. இதுலயும் எனக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இது தனி டிகிரி ஹோல்டர்ஸ் எழுதினது 9 காரர் தான் கால் பண்ணியிருந்தான். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. இதே மாதிரி தான் இந்த முறை எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதி எஸ்எல்இஎஸ்லயும் கிடைச்சிருக்கு. சோ இதுதான் பிள்ளைகள் என்னன்னா எல்லாரும் படிச்சு தருவாங்க, எல்லாரும் இல்ல. பட் எத்தனை பேர் அந்த இதுல இருக்காங்கிற யோசிச்சு பாருங்க, போயிருக்காங்களா? சோ இப்ப போர்டர்ல போறங்கிறது ஈஸி, சின்ன சின்ன எக்ஸாம்கள் இலகுவாக போகலாம். பெரிய எக்ஸாம்ல யோசிச்சு பாருங்க. பட் என்னண்டா ஒருத்தர் ஒரு எக்ஸாம்ல நீங்க பொதுவாக பாருங்க, ஒருத்தர் ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆனா அவர் மத்த எக்ஸாம்லயே பாஸ் ஆயிட்டு போவார். ஏன்னா அவர் அந்த டெக்னிக்கை பிடிச்சிட்டாருங்கிற அர்த்தம். இதுல இருக்கிற டெக்னிக்கை பிடிச்சிட்டாருண்டா எல்லா எக்ஸாமும் செஞ்சுட்டே போவார். ஏன் ஐக்யூங்கிறது எல்லாத்துலயும் கொமனா வர போறது. அப்ப இதுதான் அதே டைம்ல அடுத்த விடயம் ஐக்யூல டச்சோட இருக்கு. இப்ப நீங்க படிச்சு போட்டு விட்டு போட்டு எக்ஸாம் வரட்டும் டெய்லி போட்டு இருக்கிறல, கிளாஸ்ல அந்தண்டைக்கு படிச்சு தரத அந்தண்டைக்கு பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபாகவே நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. டெக்னிக்குகளை பிடிச்சிட்டு நீங்க பேப்பரை வச்சு உங்களை சுயமாக நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் உங்களோட இதை கூட்டிக் கொள்ளும். விலங்குத பிள்ளையார் சொல்றது சொல்றது கிளியரா? சோ அப்ப ஐக்யூங்கிறது பரந்த பாரப்பு. அதாவது இங்க நான் உண்மையாவே இதுல இதே மாதிரி 3 புத்தகம் இருக்குது. நான் இதை குரூப்ல போட்டுக்கொள்ள பேமெண்ட் செஞ்சு இது செய்தவங்களுக்கு. இதுலண்டா இந்த இந்தியாட புக் இதுல வந்துட்டு நிறைய ஹெடிங் இருக்குது பிள்ளையா. இங்க பாருங்க, இது இந்தியாட புத்தகம்ங்கிறதால ரீசனிங் டாபிக்ல வர. ஆனா இதுல இருக்கிறதுகளை தான் நிறைய பேர் கேள்வியாகவே போட்டு தயவுசெய்து மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையா. அப்ப இதுல இருக்கிறதுகளை தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுக்கு மேல கணிதம் சார்பான வினாக்கள் என்ன வயதுக்கள் எண்கோளங்கள் அப்படியானது இருக்குது. நான் நீங்க போட்டு காட்டினேன். அந்த வினாக்களையும் படிச்சு கொடுப்பாங்க. ஏன் இதுகள்ல இருக்குது. பட் இந்த புக்ல அதுலயே ஆன்சர் போட்டிருக்குது. ஆனா என்னென்ன பிள்ளையால் நீங்க பொதுவாக நீங்க படிக்கும் போது எப்படி ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம்ங்கிறதான் படிக்கணும். அதை விட்டு போட்டு ஈக்குவேஷன் நிக்காங்க நிறைய பேர். என்னன்னு சொன்னா ஒரு கேள்வி போட்டா இது எப்படி சார் செய்யற ஈக்குவேஷன் எடுத்துட்டு எங்க போறீங்க, ஊட்டியா கொண்டு போவோம் நாம இல்லையே. எக்ஸாம்ல விட எடுக்கிறது என்னன்னா நான் பொதுவாகவே சொல்வது பிள்ளைகள்கிட்ட ஏல் காமன் ஜெனரல் டெஸ்ட் பேப்பர் வந்து இருக்கேன். எல்லாருமே நீங்க செஞ்சிருக்கீங்க. இதுல எல்லாருமே செய்யறீங்க மிஸ்டேக் என்னன்னா உண்மையாவே ஏல் காமன் ஜெனரல் டெஸ்ட் ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஏன் 50 கேள்வி வரப்போகுது, 10 கேள்வி என்ன உங்களுக்கு பொதுவாக ஜெனரல் நாலேஜ் கேள்வி. இதுல 50 கேள்வியில உங்களுக்கு ஒரு 10 கேள்வி செய்யலாதா? ஒரு 10 கேள்வி எப்படியே சும்மா நோமலா தெரியும். இல்லாட்டி 5 கேள்வி யோசிச்சு பாருங்க. மிச்சம் இருக்கிற 40 கேள்விக்குமே அல்லது 45 கேள்விக்குமே
நீங்க ஏதாவது ஒரே நம்பர் ஒரே இலக்கம் எக்ஸாம்பிள் ஒன்றுண்டா ஒன்று போட்டா குறைஞ்சது எத்தனை சரி இருக்கும்? 45ல ஒரு 10 சரி வருமே. இங்க 5 போட்டுட்டோம், இதுல 10 மார்க்ஸ், இதுல 10 சரிண்டா 20 மார்க்ஸ். பாருங்க 30 மார்க்ஸ் எவ்வளவு ஈஸியா எடுக்கலாம். எதுவும் படிக்கணுமா? என்னடா பிள்ளையா நிறைய பேர் நாம என்ன செய்யறோம்னா இப்ப 45 கேள்வி செஞ்சிட்டோம். சோ இப்ப 46 50 வர தெரியாண்டா நாம ஏலவல் என்ன டக் டிக் டோக்னு சொல்லி போடுவோம். அப்படி போடுறது இல்ல பிள்ளையா. ஏன் இதுல சொலிட் பண்ணி சொல்லிடுமா ஒரு கேள்வியாவது சரியா வரண்டு, ஒரு கேள்வியாவது இதுல விட சரியா வரண்டு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே இலக்கத்தை போட்டா குறைஞ்சது ஒரு சரியாவது வருமா இல்லையா? அப்ப அதே இதைத்தான் இந்த ஏல் காமன் ஜெனரல் டெஸ்ட் பேப்பர் எழுதுற ஒரு பிள்ளைக்கு ஒரு 5 கேள்விக்கு விட எடுக்கிற மாதிரி இருந்தா 10 மார்க்ஸ் வந்துடும். மீதி இருக்கிற அவ்வளவு கேள்வி சொல்லிட்டான விட இந்த 5 கேள்விக்குமே 2 மணித்தியால பேப்பர்ல நாம ஒரு மணித்தியாலம் 50 நிமிஷத்தை ஒதுக்குறேன். 2 மணித்தியாலத்தை 1 மணித்தியாலம் 50 நிமிஷம்டா. அப்ப ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் பாருங்க. ஒரு கேள்விக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஒதுக்க போறோம். அப்ப 22 நிமிஷத்துக்கு நாம ஒதுக்கல இங்க விட எடுக்கலுமா இல்லையா? சும்மா போட்டு பார்த்து அந்த 5 கேள்விக்கு விட எடுக்கிறேன். மீதி எல்லா கேள்விக்கும் என்ன ஒரே நம்பரை போட்டா இதுல 10 இதுல 5 15 30 அப்ப மறந்து பாஸ் ஆயிடேனுமா இல்லையா? பாருங்க பிள்ளையா. அப்ப இப்படி யாராவது யோசிக்குமா? அப்ப இதுதான் பிள்ளையால் இந்த ஐக்கியூல இருக்கிற நுட்பம். சோ அப்ப இதுகள்ல நான் எப்படி படிக்கிறேன்? இதே வேளையில எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு விடயம் ஒன்று இருக்குது. பொதுவாகவே ஐக்கியூ பேப்பரை வெளியிடுறது இல்லை. 2 எக்ஸாம் பேப்பர் தான் ஐக்கியூ எப்பவுமே வெளியிடப்படும் தொடர்ச்சியா. ஒன்று லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற பேப்பர் சரியா, மத்ததுல சொல்லல. அடுத்தது ஏஎல் காமன் ஜெனரல் டெஸ்ட் பேப்பர். இந்த 2 பேப்பர் தவிர ஏனைய பேப்பர்ல எப்பயாவது தான் வெளியிடுவான். அப்ப ஏன் அர்த்தம்டா இந்த ஐக்கியூல சில டாபிக்கள் இருக்குது. பட் என்ன கேள்வி இந்த முறை வாரது மாறி பெற்ற போடுவான். ஆனா அந்த வேக்குள்ள வரும். அப்ப இதுல நல்ல பிராக்டிஸ் எடுத்தா என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஒவ்வொரு முறையும் நீ வாங்க 1-2 கேள்வி தான் புது பேட்டன் போடலாம். இல்ல 50 கேள்வியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேட்டன்ல எடுத்தா இங்க அந்த கேள்வியை உருவாக்குறேன். அப்ப அதனாலதான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஐக்கியூ பேப்பரை கவர்மெண்ட் வெளியிடுறது இல்ல. பட் என்ன பிள்ளைகள்கிட்ட நாம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கேள்விகளை தொகுத்தெடுத்து அதுகளுக்கு நாம பிராக்டிஸ் எடுத்தா இப்படி வரும். என்னன்னா ஒரு 10 வருஷம் பேப்பர் என்ன வாங்கண்டா முதல் நடந்த ஒரு பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை எடுத்து தொகுத்து இன்னொரு பேப்பராக போடுவாங்க. அப்படிதான் குஷன் பேங்க்ல இருக்கிறத போடுறேன், ஐக்கியூ பேப்பர் உருவாக்கி போடுறேன். பட் அதே கேள்வி வராது. இப்ப கேள்வியிலே சின்னதை மோடிஃபை பண்ணி போட்டுதான் போடுறேன். ஏன் கேள்விகளை தொடர்ச்சியா உருவாக்கிட்டு இருக்கணும் பிள்ளையார். அவ்வளவுக்கு எங்க இருந்திருக்கிறேன். அப்ப இந்த நாம என்ன பேப்பர்னாலும் ஒரு 100-150 பேப்பர் செய்தோம்டா என்ன எக்ஸாம் வந்தாலும் நீங்க செய்வீங்க. அதுக்கு என்ன எல்லா புத்தகத்தையும் படிக்கிறேன். பட் என்னன்னா 2வது விடயம் நிறைய பேர் சொல்ற பிரச்சனை ஐக்கியூ பேப்பர் ஈஸி ஆனா டைம் காணாது. காரணம் என்னன்னா நாம படிக்கிற மெத்தட் பிள்ளை. ஏனென்றா டைமுக்கு வச்சு நாம மேனேஜ்மெண்ட் ஆகணும். இங்க ஐக்கியூ பேப்பர்ல மிதமான விடயம் டைம் மேனேஜ்மெண்ட், 2வது கிரகித்தல். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், கிரகித்தம் என்று சொன்னா ஒரு பேப்பர் என்ன வாசிச்ச உடனே டக்குன்னு ஈக்குவேஷனை போட்டு மேடம் எடுக்கல. முதலாவது கேள்வியில என்ன சொல்றான், அப்ப கேள்வியை வாசிச்சு விளங்கி எடுத்துட்டு அப்ப இதுக்கு நான் எப்படி விட ஈஸியா எடுக்கலாம், 4 விட தந்தீங்க. சோ இதுல ஒன்றா இருக்க போது அதை எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த மூளை வேலை செய்து விட்டு போட்டு டக்குன்னு ஈக்குவேஷன் என்ன மைண்டுக்கு போகப்படாது. அப்ப இப்படி உங்களுக்கு ஒருத்தர் படிச்சு தராருன்னா இந்த கிளாஸை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட்க்கு என்ன செய்யற ஒரு பேப்பர் எடுத்தா 50 கேள்வி இருக்கிறதுனா நான் ஒரு 45-50 நிமிஷம் வச்சு அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறேன். இப்படி பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தா தான் எனக்கு என்ன செய்யும் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். இந்த இது அப்ப பொதுவாகவே ஐக்கியூல என்னன்னு சொன்னா பிள்ளையா 3 டாபிக் இதெல்லாம் பாருங்க. ஒன்று மெட் சார்பான வினா, அடுத்தது இந்த ரீசனிங் அதாவது மூளையை யூஸ் பண்ணி செய்யற வினாக்கள். இந்த 2ம் சேர்ந்து வாரது இருக்கும் அல்லது இது தனியே இருக்கிறது இருக்கும். இந்த மூளை யூஸ் பண்றது சிலதுல இது 2. அப்ப இந்த 3 டைப்பும் தான் இருக்க போகுது. அப்ப இதுக்கு நான் எப்படி என்ன தயார்படுத்துறேன், இதை எப்படி ஈஸியா எடுக்கலாம்ங்கிறதுக்கு தான் படிக்கணுமே தவிர சும்மா எடுத்தெடுப்புல நான் அட்வான்ஸா தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வயது கணக்குல அட்வான்ஸ் ஆனதை எடுத்து நான் அதுக்கு ஈக்குவேஷனை போட்டு 1/2 மணித்தியாலம் செய்து எடுத்து தான் விட எடுப்பேன்னுண்டா 1/2 மணித்தியாலத்துக்கு ஒரு கேள்வி செஞ்சீங்கண்டா மிச்சம் 1/2 மணித்தியாலத்துக்கு எத்தனை கேள்வி செய்யறேன். அப்ப பேப்பரை எடுத்தா என்ன செய்யணும்னா பிள்ளையால் எடுத்தெடுப்புல பேப்பர் செய்யறதும் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல சில டிப்ஸ் சொல்லுவேன். பட் இப்ப சும்மா சொல்றேன். அதாவது எடுத்தெடுப்புல பேப்பரை செய்யறல நிறைய பேர் என்னடா பொதுவாக ஐக்கியூ பேப்பரை எடுத்தா செய்வாங்க எப்படின்னா இல்லாம ஆரம்பத்தில இருந்து ஓடர்லானே அப்ப முதலாவது கேள்வியில இருந்து செஞ்சுட்டு போவாங்க. இப்படி செய்துட்டு போய் இப்ப ஒரு 25 கேள்வியில போட்டாலும் டைமை பார்ப்பாங்க 35 நிமிஷம் 40 நிமிஷமா போயிட்டு அப்ப இருக்கிற 20 நிமிஷத்துல பின்னு பார்ப்பாங்க. ஐயோ பின்னுக்கு இமேஜ் கேள்வி எல்லாம் இருக்கிற ஈஸியான கேள்வியோடு டக்குன்னு நினைவாங்கன்னா கடை மார்க் பண்ணுவாங்க. பாருங்க அப்ப ஈஸியானது ஒழுங்கா செய்யல, முன்னுக்கு கடினமானதையும் நம்ம ஒழுங்கா செய்யல. அப்ப மார்க்ஸ் நமக்கு வருமா? அப்ப முதலாவது வேலை ஒரு ஐக்கியூ பேப்பரை எடுத்தா
பேப்பரை பாக்குறது தான். அதுல முதலாவது அந்த துண்டை வாசிக்கணும். பட் அதெல்லாம் சொல்றேன், இது சொல்றேன், பேப்பரை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த வினாக்கள் நான் சார்பாக படிச்சிருக்கேன். அப்ப அதுகளை நாம என்ன ஈஸியா செய்யும், அதுகளை செஞ்சு போட்டு மீதி வினாக்களுக்கு இதுல எப்படி எடுக்கிறங்கிறதெல்லாம் இருக்குது. நான் அதை அங்க உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளையால், இந்த இதுல ஒரு கேள்விகள் வருது. இப்ப என்ன, நாம் கேள்வி தெரியாட்டி என்ன செய்வோம், மார்க் பண்றது எப்படிங்கிறது சம்பந்தமா சொல்லிட்டேன். இப்ப மார்க்கிங் பண்றதுலயும் பிள்ளையா நிறைய பேர் என்ன வாங்கண்டா, பேப்பர்ல நான் செய்தா புள்ளி இல்ல தாமா, அப்படி ஒன்றுமே இல்ல பிள்ளையா. நீங்க கேள்வி உங்களுக்கு சொன்னா கேள்வியில செய்யலாம். புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகண்டா புள்ளிக்கோட்டு தான் எழுதணும், இலக்கத்துல எழுதுனா இலக்கத்துல எழுதலாம். அதே டைம்ல உங்களுக்கு முன்னுக்கு சொல்லியிருப்பான் எப்படி இந்த இடத்துல பென்சிலால எழுத வேணாம்னா பென்சிலால நீங்க வடிவ எழுதி போட்டு வந்தா நீங்க என்னதான் சரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு புள்ளி வராது. சோ அப்ப நாம என்ன செய்யணும், இப்படியான நுட்பங்களுக்கு ஊடாகத்தான் இந்த ஐக்யூ வினாத்தால பூரணமாக செய்து கொள்ளலாம். அப்ப இதுக்குரிய டெக்னிக்களை தான் நாம கிளாஸ்ல படிக்கணுமே தவிர இது விட்டு போட்டு மத்த இதுகள் இல்லை. இப்ப இப்படியான டாபிக்களுக்கு உங்களுக்கு தேவைண்டா ஃபேஸ்புக்லயே போனா நிறைய இருக்குது, நிறைய கணக்கு, வயது கணக்கு. ஆனா இதுகளே டாபிக் ஹெடிங்கா போட்டு உங்களுக்கு உண்மையா கிளாஸ் செய்யறாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப இது பொய்யாக ஏமாத்துற வேலையா இல்லையா? சோ உண்மையாவே இப்ப அமீன் சார் சொன்ன மாதிரி, அமீன் சார் இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். உண்மையாவே இப்ப டைம் 12:30 மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில. அப்ப இந்த டைம்லயே உங்களுக்கு ஒரு சோசியல் மைண்ட்லாம் வந்துட்டு செய்யறாரு. அங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துல எத்தனை $1 மேல வரும். சரி, கவர்மெண்ட் வேறையா பேமெண்ட் செய்து அந்த பேமெண்ட் வரக்கொள்ள அப்ப அவர் உங்களுக்கு செய்யறாருன்னு சொன்னா என்ன நோக்கத்துல யோசிச்சு பார்த்துட்டு உண்மையாவே நாங்க கூடுதலான பேமெண்ட் வச்சு கொள்ளல. பட் உங்களுக்கு கிளாஸுக்கு வந்து பாருங்க, சாட்டிஸ்ஃபைடா கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இது செஞ்சு கொள்ளையிலும் தானே. சோ விளங்க உங்களுக்கு. இப்ப நீங்க எங்க போனாலும் கடைசியா வரீங்க. ஓகே.